இன்றைய நாளுக்குரிய பரலோகமன்னா ஆதார வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் படி பிழைப்பதென்றால் என்ன? அது விழுந்து போன மனுஷனுடைய வழிகளை பின்பற்றி உலக ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் வழிகளை உட்படுத்தி ஜீவிப்பதாகும். இது மிகவும் சுலபமானது. புதிய ஜீவிகள் பழைய மனுஷனை களைந்து போட்டு தங்கள் உள்ளத்திலே புதிதான சிந்தை உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மேற்சொன்னவைகளுக்கு இவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லையேல் இவர்கள் இச்சை என்னும் ஆற்றில் இழுத்துச் செல்லப்படுவார்கள். பின்னர் அதினின்று இவர்கள் வெளியேறுவது கடினமானது. ஆவியினால் நடத்தப்படுவோமேயானால் நாம் மாம்ச இச்சைகளுக்கு நீங்களாயிருப்போம். நமக்கு முன் வைத்துள்ள பந்தய பொருளை எண்ணி இவ்வுலக ஆசை இச்சைகளை அற்பமாக எண்ண கடவோம். ஆமென். தேவ செய்தி அருண் பிரதர் புதுக்கோட்டையிலிருந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல நம் அனைவருக்கும் தேவன் பாராட்டின ஒரு நல்ல ஒரு கிருபைக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ரட்சல் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மீண்டுமாக உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ரட்சல் மூலமா நான் எடுத்துக் கொள்கிறேன். அதே நேரத்துல சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எதுக்குன்னா, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க ஊழியம் செய்வதற்கு, தீர்க்க தரிசன ஒரு ஊழியம். அந்த ஒரு வாய்ப்புக்காக கூட சபையாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துக்கான ஒரு ஆதார வசனம் நீங்க படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு பத்தி இந்த வசனங்களை பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அவங்க பேசுறாரு. இந்த வசனங்களை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இதை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது என்ன காமிக்குதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு இந்த 2 பேதுருல சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப எளிமையான வகையில பேசுறாரு. ரொம்ப ஆழமான காரியங்கள் இருக்குதுங்க. 1ஆம் அதிகாரத்துல நீங்க 5 படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். போதும். இப்போ என்ன சொல்றாரு? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாய் அப்படின்னு நான் சொல்லிட்டு எங்க ஸ்டார்ட் பண்றாரு? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? விசுவாசத்தோட தைரியம். அப்படியே கொண்டு போயிட்டு சில அப்படியே லிஸ்ட் போடுறாரு இல்லைங்களா? விசுவாசத்தோட தைரியம், அதுக்கப்புறம் தைரியத்தோட ஞானம், அப்புறம் இச்சையடக்கம், அப்புறம் பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், கடைசி எங்க வந்து முடிக்கிறாருன்னா அன்புல முடிக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு 8ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுமாமா? பெருகினால். இல்லைங்களா? இது எப்படின்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஆரம்பிக்கிறாரு விசுவாசம், முடிக்கிறாரு இது என்ன கான்செப்ட் கேட்டீங்கன்னா, நம்முடைய எல்லாருடைய ஒரு கிறிஸ்துவ வளர்ச்சியை குறிக்குது இல்லைங்களா? கிறிஸ்துவ வளர்ச்சி. நம்முடைய இந்த ஒரு அழைப்புல முதலா நம்ம எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்துல இல்லைங்களா? இந்த கிறிஸ்துவ ஓட்டம் நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஓட்டத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? அதுதான் சொல்றாரு என்னங்களாமா? விசுவாசம். அதான ஃபர்ஸ்ட் நமக்கு வருது இல்லைங்களா? நம்ம எல்லாரும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? முதல்ல ஃபெய்த். ஆனா இந்த ஃபெய்த் ஆரம்பிக்குது. சரி, இந்த ஓட்டத்துடைய இலக்கு கடைசி எண்ட் பாயிண்ட் என்னங்களாமா? அன்பு. இதுதான் விஷயம். பட் இது எப்படி பேதுரு வசனங்களை கொடுக்கிறாரு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஃபெய்த்தோட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் ஆரம்பத்துல முதல்ல என்ன வந்துச்சுங்க? விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன ஆகணுமாமா?
பெருகணும். இது அப்படியே பெருக பெருக ஒரு பக்கம் பெருகிட்டே போயிட்டு இருக்குது. அடுத்து இது பெருகிட்டு இருக்கும் போதே இன்னொன்னு சேர்க்கணும். இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருது. இன்னொன்னு வந்து ஜாயிண்ட் ஆகுது. எதுங்களாமா? தைரியம். ஏன்னா விசுவாசம் பெருக பெருக என்ன வந்துரும்? தைரியம் வந்துரும் இல்லைங்களா? விசுவாசம் இல்லைன்னா என்ன? தைரியம். இதுக்கு நல்ல உதாரணம் பைபிள்ல யாரும் சொல்லலாம்? ஒரு பாயிண்ட்ல ஆள் தைரியம் போயிடுச்சு. இல்ல அவ்வளவு தூரம் போவேன், தூரம் போவேன், 2000 வருஷமா போலாம். ஆள் நல்ல ஃபெய்த்தான ஆள் தான். பேதுரு இல்லைங்களா? தைரியம்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுங்க? காரணம் என்ன? விசுவாசம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ பேதுரு இந்த மாதிரி சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கிறான், நானும் என்ன பண்ணிட்டேன்? ஓகேன்ட்டேன். உன்னை என்ன பண்ணுவாரு? நல்லா புடமிடுவாரு. நான் உனக்கா ஜெபம் பண்ணேன். என்னன்னு தெரியுமா? நீ எப்படியாவது இந்த சோதனையில ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணல. நான் நீ விழுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ விழக்கூடாதுன்னு என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. நான் எதுக்கு ஜெபம் பண்ணிருக்கேன் தெரியுமா? விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த விசுவாசம் தான் ஒரு வேறு மாதிரி. வேறே போச்சுன்னா ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த வேறு, அடி வேறு, அது ரொம்ப முக்கியம். பட் அது நல்ல ஸ்ட்ராங் ஆகணும்னா மேல என்ன ஆகணும்? இல்லைங்களா? மேல எந்த அளவுக்கு வளருதோ கீழே என்ன ஆகும்? நல்ல பிடிப்பு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி விசுவாசம் ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கை. அது என்ன ஆகணும்? பெருகணும். அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஒரு விஷயம் சேருது, தைரியம். அதுவும் என்ன ஆகணும்? இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து மூணாவது ஒண்ணு சேருது, என்னங்களாமா? ஞானம். ஞானம் கண்டிப்பா இது ஒரு தனி சப்ஜெக்டா பார்க்கலாம் இல்லைங்களா? அது என்ன ஞானம் நமக்குள்ள வருது, அது வந்து என்ன ஆகணும்? பெருகணும். அதுக்கப்புறம் இது ஞானம் பெருக பெருக ஆட்டோமேட்டிக் என்ன வருதுங்க? அடுத்து இச்சை அடக்கம் வருது. அதுவும் என்ன ஆகணும்? பெருகணும். அது பெருக பெருக அடுத்து என்ன வருதுங்க? பொறுமை. சோதனைகள் மத்தியில அதுவும் பெருகுது. அடுத்து என்ன சேருதுங்க? பக்தி. அதுக்கப்புறம் எல்லாம் பெருகிட்டு இருக்கும்போது சகோதர ஸ்நேகம், பிரதர்லி லவ் இல்லைங்களா? சகோதர ஸ்நேகம் அல்லது சகோதர அன்பு எப்படி வச்சுக்கலாம் இல்லைங்களா? இது என்ன ஆகணுமாமா? பெருகணும். இத பெருக பெருக கடைசியா ஒண்ணு சேருது, என்னங்களாமா? அன்பு. இவைகள் உண்டாயிருந்து இவ்வளோ விஷயங்களும் பெருகுச்சுன்னா நீங்க என்ன ஆக மாட்டீங்க? இல்லைங்களா? என்னங்க, கனியற்றவர்களும் வீணருமாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட் பார்க்க போறது, இதை பத்தி நம்ம பார்க்க போறது கடைசி 2. அதுல கடைசி 2ல ரொம்ப முக்கியமா 2 விஷயம் பேசுறாரு. சகோதர அன்பு, அதுல நீங்க பெருகணும். சகோதர அன்பு பெருக பெருக இன்னொன்னு வந்து சேருது, என்னங்களாமா? அன்பு. சோ ரெண்டுமே. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம சகோதர அன்பு காமிக்கணுமா, அன்பு காமிக்கணும்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதை காமிக்கணுமா, அதை காமிக்கணும்? அப்ப அன்பு அன்பு காமிக்க வேணாமா? சகோதர அன்பு வேணாமா? அதான் பாயிண்ட் இல்லைங்களா? சகோதர அன்பு எந்த அளவுக்கு பெருகுறோமோ அதை பொறுத்து தான் அடுத்து என்ன நமக்குள்ள என்ன வரும்? அன்புன்ற விஷயம் வரும் இல்லைங்களா? அப்போ அன்பு வந்துச்சுன்னா அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் அடைய வேண்டிய இலக்கு இல்லைங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? சகோதர. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப நம்ம பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 அன்பு, இது ரெண்டுமே அன்பு தான். ஒன்னு அன்பு சகோதர அன்பு, இன்னொன்னு இது என்ன வித்தியாசம் என்ன இல்லையா? இதோட வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம காமிக்கிறது அன்பா, நம்ம காமிக்கிற அன்பு சகோதர அன்பா இல்ல வெறும் அன்பா அப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியலைங்களா? இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என்னை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, சாப்பாடு செஞ்சு போடுறீங்க, நான் என்ன பண்றேன்? சாப்பிடுறேன். இது என்ன அன்புங்க? அப்ப அன்பு இல்லையா? பண்பு இல்லைங்களா? சகோதரருங்கிற அந்த மனப்பான்மையில தான் நம்ம இவ்வளவு அந்த விஷயத்துக்கு போறோம். சரி, அப்ப அன்புனா ரெண்டு ஒண்ணு இல்லைங்களா? அப்போ இது ஒரு, அப்போ இந்த தமிழ் வார்த்தைகளை பார்க்கும்போது நம்ம பேச்சு வழக்குல அன்பு 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 இல்லைங்க, அன்பு காமிங்க பிரதர்
பேச்சு வழக்கு அடிக்கடி யூஸ் பண்ற அன்பு காமிக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். இப்படித்தான் நம்ம பேசி பேசி பழகிருச்சு இல்லைங்களா? ஆனா பைபிள்ல நம்ம போய் பார்க்கும்போது இந்த அன்புக்கு உள்ள வித்தியாசம் என்ன இல்லைங்களா? அன்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குது போய் பார்த்தோம்னா அங்க வித்தியாசம் இருக்கு அன்பானவர்கள். இப்ப நம்முடைய பாடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சகோதர அன்பு என்னன்றது இன்னைக்கு பார்க்க போறதில்ல, அது இன்னொரு சமயத்துல பார்க்கலாம். சகோதர அன்புனா என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம். ஏன்னா இது வந்தா தான் அடுத்து இந்த அன்பு வரும். சோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள கிரீக் வேர்டு செக் பண்ணும். சோ கிரேக்க வார்த்தை செக் பண்ணோம்னா இந்த முதல் சகோதர அன்புக்கு பயன்படுத்தப்பட்ட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா கிரீக்க வேர்டு ஃபீலியா. இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? ஃபீலியா சொல்லுவாங்க. கடைசியா வருது இல்லைங்க, அந்த அன்புக்கு பயன்படுத்தப்பட்ட கிரீக் வேர்டு அகாபே. என்னங்களா? அகாபே. அப்போ ஒன்னு ஃபீலியா, அகாபே. அப்போ வார்த்தைகள் என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா மீனிங்லயும் வித்தியாசம் இருக்கும். ஆனா நாம எந்த நேரத்துல காட்டுற அன்பு, அது என்ன அன்புன்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ஃபீலியாவா இல்ல அகாபியான் ஒரு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நம்ம காட்டும் போது கரெக்டா காட்ட முடியும் இல்லைங்களா? சரி, நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபீலியா காமிச்சிட்டு இருப்போம், ஆனா அதை என்ன நினைச்சிட்டு இருப்போம், அகாப்பே நினைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? சில நேரங்கள்ல அகாப்பே காமிச்சிட்டு இருப்போம், அது அகாப்பேன்னு கூட தெரியாம நம்ம இருப்போம். அதனால ஒரு வித்தியாசம் என்னன்றத நம்ம தெளிவா பார்க்க வேண்டி இருக்குது. சரி, இப்ப நம்ம பாக்குறது ஃபீலியா பத்தி பார்க்க போறதுல, சகோதர அன்பு பார்க்க போறதுல இருக்கிறதுல டாப் மோஸ்ட் அப்படின்னா அடைய வேண்டிய ஒரு இலக்கு அதுதான் இல்லைங்களா? இந்த அகாபே பத்தி நம்ம சில விஷயம் நம்ம பார்க்கும்போது, இந்த அகாபே அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டுங்களா? அகாபேனா என்ன மீனிங்ன்றத முதல்ல டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். நிறைய விளக்கங்கள் இருந்துட்டாலும் ஒரு 4 விளக்கங்கள் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமா பைபிள்ல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விளக்கங்கள் இருக்குது. அந்த 2 விளக்கம் தான் அகாபே என்ற வார்த்தைக்கு நல்ல அருமையான ஒரு விளக்கம் சொல்லலாம். ஒண்ணு, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அகாபேனா என்ன? நீங்க தெரிஞ்ச சொல்லலாம். அந்த 2ல ஒரு விளக்கம் வந்துருச்சு எனக்கு. ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு. ஜீவனை என்ன பண்றோம், ஜீவனே கொடுக்கிறதுனா உயிரை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது இல்லைங்க. உயிரை கொடுக்கிறது ஓகே, அது ஒரு பக்கம். பட் இருந்துட்டாலும் நம்ம எப்படின்னா நம்முடைய கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு நமக்காக, உயிரையே, அது அகாப்பே அன்பு. கண்டிப்பா உயிரை கொடுக்கிற அன்பு கரெக்ட். பட் லிட்ரலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உயிரை கொடுக்கணும்னா அது இருக்குது, கண்டிப்பா அது சூழ்நிலை வரும்போது நடக்கும். ஆனா எல்லாரும் எல்லா நேரத்திலையும் உயிரை கொடுக்க முடியுமானா இல்ல. ஆனா அதுக்கு பதில் இன்னொன்னு இருக்கு, வாழ்ந்துகிட்டே நம்ம வாழ்க்கை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா ஜீவன் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல லைஃப்னு அர்த்தம். லைஃப்னா என்னுடைய லைஃப், என் லைஃப் நான் யாருக்காக வாழுவேன், பொதுவா ஜெனரலா என் லைஃப் நான் யாருக்காக வாழ்வேன், எனக்காக. எனக்கு ஏதாவது பசிக்குதுன்னு நான் சாப்பிடணும்னு விரும்பிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு சாப்பிடும். உங்களுக்காக சாப்பிடப்போம் இல்ல. அப்ப என் லைஃப் இது என்னோட லைஃப் இல்லைங்களா? எனக்கு ஒரு லைஃப் இந்த பூமியில இருக்கு சரிங்களா? 6000 வருஷம் ஒரு மனுஷனுடைய வரலாற்றுல இல்லைங்களா, 6000 வருஷம் இல்லைங்களா, தீமையின் காலம். இந்த காலத்துல இந்த 2025ல நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு, சான்ஸ் இந்த பூமியில ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை. பட் எப்படி வாழ்றேன் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? 6000 வருஷமா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவங்கள மாதிரியே நானும் வாழ்ந்துட்டு மறிச்சேனா அதுக்கு பேர் என்ன இல்ல, நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்ப என்னுடைய லைஃப் எப்படி இருக்கணும் சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவை போல எப்படி கர்த்தர் இயேசு தம் ஜீவனை தியாகம் செஞ்சாரோ இல்லைங்களா, தம் ஜீவனை தியாகம் பண்ணாரோ நமக்கு இல்லைங்களா, நமக்காக, அதே போல என்னுடைய ஜீவனை அப்படின்னா என்னுடைய லைஃப் நான் என்ன பண்ணணும், தியாகம் பண்ண. எப்படி இல்ல தியாகம் பண்ணலாம் நம்ம இல்லைங்களா? நம்ம லைஃப் எப்படிலாம் தியாகம் பண்ணலாம்? என்னுடைய உரிமைகளை நான் என்ன பண்ணலாம், மத்தவங்களுக்காக தியாகம் செய்யலாம். வேற என்னுடைய நன்மைகளை தியாகம் செய்யலாம். அப்புறம்
விட்டு கொடுக்கிறது, ஓகே, அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பட் என்ன எல்லாம் இதுலயே வந்துடும் இல்லைங்களா? உரிமைகளை விட்டு கொடுக்கிறது இல்லைங்களா? அப்புறம் நம்முடைய நன்மைகளை விட்டு கொடுக்கிறது. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த லைஃப தியாகம் செஞ்சா இப்ப யாருக்கு லாஸ், யாருக்கு கெயின்? அது நடக்கணும் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு லாஸ் பண்றேன்னா யாருக்கும் என்ன இருக்கணும், ஏதோ பிரயோஜனமா இருக்கணும் சரிங்களா? மத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல நான் சொல்லிட்டு இருக்கலாமா? பாருங்க, இப்போ சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? எஸ், அவங்க வாழல, யார வாழ வச்சாங்க? ஆமா, அது மாதிரிதான், கரெக்ட் இல்லைங்களா? அப்போ எனக்கு லாஸ், எனக்கு இழப்பு, எனக்கு இழப்பு. ஒரு டைம் கர்த்தர் இயேசு சொன்னார், எனக்கு நீங்க சீஷனாக விரும்பிட்டீங்கன்னா உங்க ஜீவனை நீங்க என்ன பண்ணணும், என் நிமித்தமா இழக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பைபிள்ல, இழக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இழப்பு, அதுக்கு இன்னொரு நம்ம என்ன சொல்லலாம் வார்த்தை, நஷ்டம். கரெக்டுங்களா? நஷ்டம் அடையிறது. அப்போ மனுஷன் வாழ்க்கையில நிறைய இழப்புகள் இருக்குது, நஷ்டம் இருக்குது, அது அவனா தேடிக்கிறது. பட் வாலண்டியரா வந்து லைஃப இழக்கிறது, நஷ்டம் அடைகிறது, அதுதான் ஜீவனை கொடுக்கிறது. ஆனா இப்ப உலகத்திலயும் நடக்குது, இது நடக்குதுங்க. ஆனா எப்படி நடக்குது இல்லைங்களா? லைஃப அவங்களும் என்ன பண்றாங்க, நஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல சிகரெட்டா சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிரும் லைஃப்? இப்ப அந்த மாதிரி நம்ம செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, என் நிமித்தமாகவும் வசனத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை அடைந்து கொள்வாரு. ஆனா நீங்க ஜீவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க லைஃப சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உலகத்திலே பெரிய பணக்காரர் யார் இன்னைக்கு உலகத்துல? இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பணக்காரர் யார் சொல்லலாம்? அவர்லாம் ஒரு காலத்துல அவரெல்லாம் தாண்டி போயிட்டாரு இவரு. எலான் மஸ்க் இல்லைங்களா? கரெக்டுங்களா? சொல்றாரு, உலகத்தையே அவர் என்ன பண்ணிட்டார், ஆதாயப்படுத்திட்டார் சரிங்க, உலகத்தையே. ஆனா அவரால லைஃப் லாங் வாழ முடியுமா? முடியாது. அவரு ஒருவேளை அவ்வளோ சொத்து பத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு எனக்கு என்ன பண்ணுங்க லைஃப கொடுங்கன்னா கொடுக்க முடியுமா? அப்போ உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா மனுஷனுக்கு ஒண்ணுமே ஒரு. அப்போ இன்னைக்கு ஜீவனை நம்ம இழக்கிறது சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக, தேவனுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம். அப்ப எப்படிலாம் நம்ம இழக்கலாம் ஜீவனை இல்லைங்களா? எப்படிலாம் இழக்கலாம் பிராக்டிகலா சொல்லலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு விட்டு கொடுத்து. ஓகே, இல்ல நான் ஒரு விஷயம் பண்றேன், சத்தியத்துக்காக பண்றேன் அப்படின்னா இதனால என்னோட லைஃப் லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணா நான் என்னோட லைஃப் லாஸ் ஆகும்? நம்முடைய நேரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகுது நமக்கு, நேரம். இதுவே நான் இந்த ட்ரூத்துக்குள்ள வரல அப்படின்னா நேரம் எல்லாம் எங்க போயிருப்போம்? இல்ல, கல்யாணத்துக்கு போயிருப்போம். இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லைங்களா? சந்தோஷமா போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இல்லைங்களா? ஆமா, வந்திருப்போம். அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இப்போ ட்ரூத்துக்கு வந்ததுனால இல்லைங்களா, இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பா நம்ம சத்தியத்துக்கு என்ன பண்ணோம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால இதனால என்ன நடக்குது, சில இழப்புகள் வருது இல்லைங்களா? சத்தியத்துக்காக ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகே, சோ அப்போ சத்தியத்திற்காக ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வேற எந்த வகையில நம்ம லைஃப் நஷ்டப்படுத்தலாம்னா, கண்டிப்பா நம்முடைய ஆரோக்கியம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, ஆரோக்கியம் இருக்குது. இப்போ ஆரோக்கியம் நிறைய பேருக்கு இழக்கிறாங்க. ஆனா நம்ம சத்தியத்துக்காக இழக்கிறோமா இல்லைங்களா? தேவனுக்காக இழக்கிறோமா? சகோதர சகோதரிகளுக்காக நம்ம லைஃப இழக்கிறோமா? இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணலாம். அப்போ அகாப்பே அன்புனா ஜீவனை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்திருக்கிறோமா? ஜீவன் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறோமா? கொடுக்கவே இல்லைங்களா?
வாழ்க்கை மற்றவங்களுக்காக ஒரு சில காரியங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லணும் இல்லைங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் என்ன இருக்குங்க, அதுதான் இல்லைங்க. பட் இது இன்னும் வளர்ச்சி அப்படிங்க. அகாப்பேன்றது என்னங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஜீவன் இழக்கிறது வந்து ஒரு கட்டத்துல எப்படி போகும்னா, நம்ம திராணிக்கு மேல என்ன பண்ற மாதிரி இருக்கும், போற மாதிரி கூட இருக்கும். கரெக்டுங்களா? லிட்டரலா உயிரையே குடிக்கக்கூடிய இல்லைங்களா? சோ அது மாதிரி. ஓகே, இப்போ ஒருவேளை எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிட்னி யார் கொடுப்பீங்க? போய் சொல்லப்ப உண்மையை சொல்ல. சரி, ஓகே. அப்ப கிட்னி தர மாட்டீங்க. சரி, அப்போ இது ரொம்ப மோஸ்ட் இல்லைங்களா? ஏன்னா நல்லவங்களுக்காக ஒருத்தர் மரிக்கிறது ரொம்ப ரேர் இல்லைங்களா? ஆனா கெட்டவங்களுக்காக மரிக்கிறது வாய்ப்பே இல்லை. நம்முடைய கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பாவிகளா இருக்கும்போது நமக்காக நம் ஜீவனையே, அப்போ நம்மளையே மீட்கிறதுக்காக பவுல் கூட பாத்தீங்கன்னா ஒரு முறை என்ன பண்றாருன்னா, எனக்கு இந்த ரட்சிப்பு கூட வேணாம், யார் ரட்சிக்கப்படலாம் இருக்கும், அவங்க ரட்சிக்கப்பட்டா அப்படின்ற லெவலுக்கு என்ன பண்ணிருக்கிறார், பேசியிருக்காரு இல்லைங்க. சோ அப்ப என்னன்னா, இது இந்த அளவுக்கு ஜீவனை கொடுக்கணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன டெவலப் ஆகணும் தெரியுங்களா? சுயத்தை வெறுத்தால் மாத்திரமே இந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும். இல்லைன்னா இதுக்கு ஒரு லிமிட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஜீவனை கொடுத்துட்டு இருப்போம். லிமிட் தான் இது, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு இல்லைங்களா? அப்படி போயிட்டு இருப்போம். பட் இந்த அழைப்புல லிமிட்லாம் இல்லை இல்லைங்களா? எல்லாமே சில நேரங்கள் அன்லிமிட்டட் வரும்போது என்னதான் பண்ணணும், ஆமா அன்லிமிட்டட் கொடுத்தாகும். பவுல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எதுக்கு கப்பல் பிரயாணம் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இல்லைங்களா? ஒரு நைட்டு முழுக்க எங்க தங்கியிருக்காரு, கடல்ல இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவர் லைஃப் ஏன் அவ்வளவு தூரம் குப்பையா நினைச்சாரு, லைஃப எப்படி நினைச்சாரு, இது குப்பப்பா, இது ஒண்ணும் இல்ல அப்படின்னா, இனி நான் வாழ்றது எனக்காக இல்ல, எனக்காக ஒருத்தர் மரிச்சு உயிர் தெரிஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, அவருக்காகத்தான் நான் வாழுவேன். தமிழ்ல இருந்து பிழைப்பேன் வரும், பிழைப்பேனா வாழ்றது இல்லைங்களா? ஓகே, சோ அப்போ இதுதான் ஜீவன், அகாப்பே அன்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இது ஒரு டெபினேஷன், அகாப்பே என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம். பட் நம்ம பாடத்துடைய போக்கஸ் அது இல்ல, இன்னொரு விளக்கம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விளக்கம். வேற சொல்ல முடியுமா, ட்ரை பண்றீங்களா? அகாப்பே அப்படின்னா என்ன, டெபினேஷன் என்ன, விளக்கங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கம், ஜீவனையே கொடுக்கிறது. ஓகே, கரெக்ட். பிரதர் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. ஆனா பைபிள் வார்த்தையை போட்டோம்னா சத்துருக்களை சிநேகிக்கிறது. எதிரினா நமக்கு, ஏன்னா பைபிள் படிச்சு நமக்கு என்ன வார்த்தை, பைபிள் வார்த்தை இல்லைங்க, சத்துரு தான் நமக்கு மைண்ட்ல உட்காந்துருச்சு. சத்துருக்களை சிநேகிக்கிறது, இது வந்து அகாப்பே அன்பு. ஆக்சுவலி இந்த அகாப்பே அன்பு பத்தி சொல்லும் போது இன்னைக்கு உலகத்துல அகாப்பே அன்பு எந்த மனுஷன் கிட்டே காணப்படுதான்னு கேட்டா யாருமே இல்லை. இந்த 6000 வருஷமா அகாப்பே அன்பை உலகத்துல பிறந்த எந்த மனுஷன் என்ன பண்றது இல்ல, காமிச்சது இல்லை. அகாப்பே பத்தி படிக்கலாம், கேட்கலாம், ஆனா மனுஷனால இதுவரை காமிச்சது இல்ல ஒருத்தர் தவிர. உலகத்துல முதலா அகாப்பேனா என்னன்றத உலகத்துல மனுஷனா வாழ்ந்து உலகத்திற்கு மனுஷனுக்கு மத்தியில காமிச்ச ஒரு நபர் யார் தெரியுமா? கரெக்டுங்களா? கர்த்தர் இயேசு தான் அகாப்பேனா என்னன்னு, அது தெய்வீக அன்பு இல்லைங்களா, தேவனுடைய அன்பு. அது உலகத்துக்கு காமிச்சது, அறிமுகப்படுத்தினது, இதுதான்ப்பா அகாப்பே அப்படின்னு காமிச்சார். அவருக்கு அப்புறம் இந்த உலகத்துல யார் வந்து அகாப்பே அன்பை வெளிப்படுத்துறாங்கன்னா, 1,40,000 பேர், அவங்க தான் இந்த அன்பை என்ன பண்றாங்க, காமிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது சகோதர சகோதரர், சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு. சோ இது என்ன மாதிரியான அன்பு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு அன்பின் பிரமாணம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளை படிப்பான் இல்லைங்களா? இப்ப அது ஒரு முறை என்ன பண்ணலாம், நம்ம
அதை படிக்கலாம். அங்கதான் நமக்கு விஷயம் நம்ம பார்க்க போறோம், என்ன மீனிங்ன்றத. இந்த அகாப்பே அன்புடைய முக்கியத்துவத்தை அங்க பவுல் பேசுறாரு. படிக்கலாம் 1 முதல் 3 வரை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் பிடிக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஓகே, சோ மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் பேசுறாரு பவுல்? மனுஷர் பாஷை தூதர் பாஷை பேசின அன்பு சத்தம் பிடிக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிட கைத்தாளம் போலவும் தீர்க்க தரிசனம் வரும் சகல ரகசியங்களை அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வருது? இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் வரும். 7 என்னன்னா ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாரு? அடுத்து பேசினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஷை பேசுறோம் இல்லைங்களா? நமக்கு தெரியும், முந்தைய அதிகாரத்துல பவுல் பேசுவாரு, வரங்கள் பத்தி பேசுவார் இல்லைங்களா? அதுல ரொம்ப முக்கியமான 2 வரங்கள் இருக்கணும். ரொம்ப சபையிலேயே அந்த வரங்கள் பெற்றவங்களை ரொம்ப உயர்வா நினைப்பாங்க. ஒண்ணு என்னன்னா அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம். அப்போ அந்நிய பாஷை எனக்கு தெரியாத பாஷை, கரெக்டுங்களா? நான் இது வரைக்கும் அந்த பாஷையை கத்துக்கவே இல்ல. அப்போ அந்த பாஷை உலகத்துல மனுஷங்க பேசுறாங்க. இப்ப அந்த பாஷை நான் பேசுறேன்னா சபையார் மத்தியில எனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஒரு மதிப்பு இருக்குமா இல்லைங்களா? கண்டிப்பா. ஒரு படி மேல போய் நான் யார் பாஷை பேசுறேன்? தூதர்கிட்டயே கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன எப்படி பாப்பீங்க? தூதர் பாஷை பேசுறேன்னு யார்கிட்ட தான் பேசணும்? கரெக்ட் இல்லைங்களா? இங்க இருக்கிறவங்க மத்தியில ஒருவேளை யாராவது தூதர்கிட்ட பேசுறீங்களா? நான் பேசிருக்கிறேன் சொன்னா நீங்க எப்படி பாப்பீங்க? சிரிப்பீங்க இல்லைங்களா? ஆனா பவுல் சொல்றாரு, ஒருவேளை நான் தூதர் பாஷையே பேசினாலும், பொதுவா பாஷைகள் பேசுறது அந்த காலத்துல, அது ஆவிக்குரிய வரங்கள் அந்நிய பாஷை பேசும்போது ரொம்ப கனம் ஜாஸ்தி. அவங்க பேசுறவங்க ரொம்ப கனமா பார்ப்பாங்க. ஏன்னா ஆவியின் அந்த விஷயங்கள் அவங்க ஆவியினால பிறந்திருக்கிறாங்கன்றதுக்கு ரொம்ப அருமையான வகையில என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா காண்பிக்கப்படக்கூடிய ஒரு அடையாளம் தான் அது இல்லைங்களா? சோ அப்ப அந்நிய பாஷை வரங்கள் வெளிப்படும் போது சபையார் மத்தியில் நல்ல ஒரு கனம் மதிப்பு இருக்கும். பவுல் சொல்றாரு, இதெல்லாம் நான் பேசினாலும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாஷைகளை பேசுறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சத்தம் இடிக்கிற, அதாவது வெண்கலம் போலம்னா நான் பேசுற பாஷை அது என்ன மாதிரி தான்? வெறும் சவுண்ட் அடிக்கிறது மாதிரி தான். பட் நான் சவுண்ட் அடிக்கிறதுனால கேட்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகும்? அது பிரயோஜனம் இல்லைங்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாஷைகள், இதெல்லாம் பாஷையில வந்துடும். அடுத்து செகண்ட் பாயிண்ட், அல்ல உதாரணம். ஓகே, அல்ல உதாரணம். நான் பாஷைகள் பேசினாலும் அது எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் முடிஞ்சு. இப்ப செகண்ட் பாயிண்ட், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து. இது என்ன அர்த்தம்? அடுத்து சபையில அடுத்த ஒரு வரம் எடுத்துங்களா, தீர்க்க தரிசன வரம். இந்த 2 வரங்கள் தான் அந்த காலத்துல சபையில ரொம்ப கனம் பெற்ற ஒரு வரங்களா இருந்துச்சு. அந்நிய பாஷை அப்புறம் இல்லைங்களா? பட் இந்த 2 விஷயத்தை எப்படி எங்கெங்க பயன்படுத்தணும்ன்றது தெரியாம இருந்தாங்க. அதனால்தான் இந்த வரக்கூடிய அதிகாரத்தை என்ன பண்றாரு, அந்நிய பாஷை எங்க பேசணும், தீர்க்க தரிசனம் எங்க பேசணும், அங்க போய் பேசுறது தீர்க்க தரிசனம். அது ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் பவுல் எங்க 14ஆம் அதிகாரத்தில் இல்லைங்களா? அப்போ இருந்துட்டாலும் இந்த 2 வரங்கள் பெற்ற பிரதர்ஸுங்க சபையில எப்படி இருந்தாங்க? நல்ல ஒரு கனவான்களா இருந்தாங்க. இப்ப தீர்க்க தரிசன வரம் இல்லைங்களா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்துனா, இப்போ தீர்க்க தரிசன வரம்னா என்ன அர்த்தம்?
நீங்க எல்லாரும் என்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, கரெக்டுங்களா? என்ன மாதிரியான ஊழியம், அதை நான் எப்படி செய்ய சொல்லுங்க. இல்ல, அந்த ஊழியத்தை எப்படி நான் ஏறெடுக்கணும், நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? பைபிள் அடிப்படையில் உள்ள விசுவாசத்துல போதிக்கணும். பைபிள் அடிப்படையில் உள்ள விசுவாசத்துல போதிக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ இது என்னன்னா, இது மோஸ்ட்லி பிரீச்சிங்ல வரும் இல்லைங்களா? தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறது இல்லைங்களா? பிரசங்கம் பண்றது இதெல்லாம் வரும். இப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன வரம் இருக்குது? தீர்க்க தரிசன வரம் இருக்குது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச முடியுமானா? அப்படிலாம் முடியாது இல்லைங்களா? ட்ரை பண்ணலாம். ஆனா வசனத்தை ஒருத்தர் எடுத்து பேசுறது என்பது, அது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்றது என்பது கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமா இருக்குமா இல்லைங்களா? இல்லைங்களா? இப்ப நான் பேசுறது ஒண்ணுமே புரியல பிரதர், என்ன எடுத்தீங்கன்னு தெரியல, போர் அடிக்குது அப்படின்னா நான் என்ன ஒரு பிரயோஜனமே. அப்போ தீர்க்க தரிசன வரம்ன்றது தேவனுடைய வார்த்தைகளை சபை ஜனங்களுக்கு கொண்டு போய் அங்க சேர்க்கிற விஷயம். இப்போ கண்டிப்பா நம்ம மத்தியில அப்படிப்பட்ட ஊழியம் பண்ற பிரதர்ஸுங்க எப்படி இருக்கிறாங்க? கனம் பெற்றவங்களா இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் அந்நிய பாஷை இருக்குது, தீர்க்க தரிசனமும் இருக்குது. அடுத்து மூணாவது பாயிண்ட், நாங்க லாஸ்ட்ல போயிட்டீங்க சிஸ்டர். ஒரு ஆர்டர் படிப்போம். தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவனாய் இருந்து கமா. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னங்களாமா? பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? சகல ரகசியம். என்ன அர்த்தம்? ஆக்சுவலி ரகசியம்ன்றது நிறைய இருக்கு. இப்பவும் பைபிள்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன வேற மாதிரி சொல்லணும்னா, 1,44,000 பேர்லயே இந்த பூமியில இருக்கும் போதே கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் இந்த பூமியில் நடக்கும் இல்லைங்களா? கண்ணால பார்த்த ஒரு ஆள் யார் தெரியுங்களா? பவுல் மட்டும்தான். லைவா பார்த்தவர் இல்லைங்களா? கரெக்டுங்களா? 1000 இயரே லைவா பார்த்திருக்கிறார். யாரு? யோவான் பார்த்திருக்கிறாரான்னு கேட்டா, அவர் தரிசனம் தான் பார்த்திருக்கிறாரு. அதுவும் எப்படி? அடையாளமா பார்த்திருக்கிறாரு. பட் லிட்டரலா என்ன பண்ணல. கிங்டம் எப்படி இருக்கும், எப்படி போகும், 1000 ஆண்டு முடிவில் என்ன நடக்கும், கர்த்தர் இயேசு ராஜ்யத்தை எப்படி தேவன் கையில கொடுப்பாரு, ஃபுல் விஷயங்கள் லைவா பார்த்துட்டு எழுதுறாரு. இதெல்லாம் நான் எப்படி சொல்றாரு? மாம்சத்தில் இருந்தேனா இல்ல மாம்சத்துக்கு புறம்பே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் லைவா இருக்குது. பார்த்தா லைவ்ல இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா இல்ல இல்லைங்களா? எல்லாம் ஆவியில தரிசனமா பார்த்துருக்காங்க. பட் பார்த்தது எல்லாமே அப்படியே ராஜ்யத்தை, இது எப்படி ஃபியூச்சர் இல்லைங்களா? ஃபியூச்சரை என்ன பண்ணிருக்கிறாரு? பார்த்திருக்கிறார் இல்லைங்களா? அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பவுல் என்ன பண்றாருன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பேசுறார். உயிர்த்தெழுதல் பத்தி பேசுவாரு. அப்புறம் கடைசி சத்துருவா இயேசு என்ன பண்ணுவார்? இல்லைங்களா? மரணத்தை பரிகரிப்பாரு, தேவன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கிறார். ஆனா அவர் ராஜ்யத்தை பத்தி மட்டும் புக் எழுதணும்னா என்ன, அது தேவன் என்ன பண்ணல, அவருக்கு வாய்ப்பு அனுமதி கொடுக்கல. ஆனா அவர் பார்த்திருக்கிறார். அப்போ நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிரதர் இப்ப நம்ம மத்தியில் இருந்தா ஆரம்பிச்சுக்கோங்க, சகல ரகசியங்களையும் தெரிஞ்ச ஒரு பிரதர் நம்ம மத்தியில் இருந்தாருன்னா நம்ம அவர் எப்படி பார்ப்போம்? ஆமா, எந்த பிரதரையும் கவனிக்க மாட்டோம், அவர்கிட்ட நின்று இருப்போம். பிரதர் கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பாத்தீங்க, இத பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்போ சகல ரகசியங்களையும் அறிந்தாலும், இது மூணாவது பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், ஒன் பை அதிலே பாருங்க, மொழிபெயர்ப்பாளர்களே அழகா கமா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இது அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன? அறிவு, நாலேஜ். நாலேஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இல்ல, சகல அறிவு. சரிங்களா? இப்ப பவுல் கிட்ட நீங்க டேபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி இதான் டவுட் கேட்கலாம். அப்புறம் வெளிப்படுத்தின விஷயம் பத்தி கேட்கலாம் இல்லைங்களா? எசேக்கியேல் கேட்கலாம். எந்த பக்கம் கேட்டாலும் அவருக்கு என்ன இருக்குது?
இப்ப நமக்கு அப்படி இருக்கா? நம்மளே பாத்தீங்கன்னா எல்லா பிரதர்ஸுங்களும் எல்லா நாலேஜ் பெற்றிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆசரிப்பு கூடாரம்னா அதுக்குன்னு சில பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி ஸ்டடி பண்றாங்க. சோ அதை பத்தி கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கும். அதே போல ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் வந்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மாதிரி தான் இல்லைங்களா? அப்படித்தான். அப்போ பவுல் சொல்றாரு, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இல்ல, சகல ஃபுல் நாலேஜ். பைபிள்ல எந்த விஷயம் கேட்டாலும் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரதர் என்ன பண்றாரு நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னா எப்படி நம்ம பார்ப்போம் அவர் இல்லைங்களா? கண்டிப்பா பெரிய லெவல்ல பிரதருக்கு எல்லாமே தெரியும்பா. ஓகே, 4 பார்த்தாச்சுங்களா? இப்ப 5 விசுவாசம். இப்ப 5வது பாத்தீங்கன்னா மலைகளை பேர்க்கத்தக்க வகையில என்ன இருக்கு எனக்கு இது என்ன காமிக்க தெரியுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, விசுவாசத்துல ஆரம்பிக்கிறோம், அது என்ன ஆகணும்? இல்ல விசுவாசத்துல பெருகணும். விசுவாசம் என்ன ஆகணும்? பெருகணும். எந்த அளவுக்கு பெருகணும்னா இந்த அளவுக்கு. எந்த அளவுக்கு? மலைகளையே அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஃபெய்த். ஃபெய்த் இருந்துச்சுன்னா தைரியம் பயங்கரமா இருக்கும் இல்லைங்களா? பாருங்க, இப்போ நல்ல ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல யார் சொல்லலாம்னா, ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு மிருகம் நம்மளை அட்டாக் பண்ண வருது, நாய் இல்லைங்களா? நாய்னா நல்லா இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமா பயப்படக்கூடிய நாய்ன்னு சொல்லலாம். சில ஆமா பார்த்தாலே பயம் வரும், அந்த மாதிரி சில நாயில டாபர்மேன் சொல்லலாம் இல்லைங்களா? ராட் வில்லர்னு ஒண்ணு இருக்குது, அது பார்த்தாலே பயங்கரமா. இது அட்டாக் பண்ண வருதுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே இல்லைங்களா? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? தைரியமா போய் நிப்போமா? இல்லைங்களா? ஆனா ஒருத்தர் பாருங்க, சிங்கம் வருது, ஆடை கடிக்கிறதுக்கு வருது, விட்டு ஓடிக்கலாம். ஆனா அதெல்லாம் யோசிக்கல. அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருந்திருக்கும்? குச்சிதான் வச்சிருப்பாரு இல்லைங்களா? வசனம் படிக்கிறோம், போயிட்டு அந்த சிங்கத்தை என்ன பண்ணாரு? இதெல்லாம் அப்போ இது என்ன காரணம்? தேவன் மேல இருந்த அவ்வளோ விசுவாசம் இல்லைங்களா? தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபெய்த். நிறைய பேர் பைபிள்ல இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க, அபரிவிதமான விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காங்க பைபிள்ல காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? யோனத்தான் போவார் இல்லைங்களா போருக்கு, எப்படி சார் நம்ம அடிக்க போறோம், அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவார் இல்லைங்களா? அடிக்கிறாரு பாரு. சிம்சோன் இல்லைங்களா, என்ன ஒரு தேவன் மேல பக்தி வைராக்கியம் இல்லைங்களா? அதுக்கு பாருங்க சொல்றாரு, தேவனே இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, என்னை நினைச்சுக்கோங்க. அது ஏன் அப்படி கேட்டாருன்னா, தேவன் கண்டிப்பா செய்ய வல்லவரா இருக்கார். இல்ல ஃபெய்த் அப்படின்னா விசுவாசத்துல டாப்பா இருக்கிறது. நம்மளாம் இன்னைக்கு எல்லாரும் விசுவாசத்துல டாப்பா இருக்கிறோமான்னு கேட்டா உண்மையை சொல்லணும்னா இல்லை. நிறைய நேரங்களில் உபத்திரம் வந்து வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆயிருக்கு? பயமாயிருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா பயமாயிடுது, எங்க தேவன் கை விட்டுருவாரோ இல்லைங்களா? அப்போ விசுவாசத்துல டாப்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாரு, எனக்கு விசுவாசம் பயங்கரமா இருக்குது, மலைகளை பெயர்க்கத்தக்க வகையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணலாம், அதெல்லாம் நான் விசுவாசத்தினால ஜெயம் கொண்டுருவேன், அது எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்ற பயங்கர ஃபெய்த்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னா பெரிய விஷயம். அடுத்து பாயிண்ட், எத்தனாவது பாயிண்ட்? முடிஞ்சு இல்லைங்களா? அடுத்து 6வது. டக்குன்னு முடிச்சிட்டேன், அப்படியே ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து பாயிண்ட், எனக்கு உண்டான பாத்தீங்களா? ஏதோ நம்ம எல்லாரும் கொடுப்போம், அன்னதானம் பண்ணுவோம், உதவி செய்வோம். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? அன்னதானம்ன்றது என்ன காமிக்குதா? ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன்? சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் ரெடி. சொல்லுவோமா? நம்ம எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு ரெடி சொல்லலாமா? ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ். இப்ப ரெடியா கேக்குறேன். சாக்ரிஃபைஸ்னா புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடி பிரதர், எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடி. இப்ப நான் ரெடின்னு தைரியமா சொல்ல முடியுமா? அப்ப
அப்படின்னா அந்த லெவலுக்கு வளரணும் நம்ம எல்லாருமே. பவுல் சொல்றாரு எல்லாத்தையும் என்ன பண்றேன், அன்னதானம் இருக்கிற டாப் மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், வேற என்ன இருக்குது, உன் உயிரை கொடுப்பியா சொல்றாரு. 7வது பாயிண்ட், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுறதுக்கே நான் என்ன பண்றேன். நினைச்சு பாருங்க, இந்த 7 பாயிண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ்ல ஒரு பிரதர் நம்ம மத்தியில இருக்கிறாரு வைங்க. 7மே இருக்கிறாரு. நல்ல பாஷை பேசுறாரு, தீர்க்க தரிசனம் இருக்குது, அப்புறம் அறிவு இருக்குது, ரகசியம் தெரிஞ்சிருக்குது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாரு, விசுவாசத்துல டாப்ல இருக்கிறாரு, சரீரத்தையே சுட்டரிக்க கொடுக்கறது ரெடியா இருக்கிறாரு. இவருக்கு நம்ம என்ன சர்டிபிகேட் கொடுப்போம், என்ன சர்டிபிகேட் கொடுப்போம், கரெக்டுங்களா? கண்டிப்பா இவர் எங்க போயிடுவார். ஆனா பவுல் சொல்றாரு, மத்தவங்கள சொல்லல, 7மே எனக்கு இருக்குப்பா, ஆனா ஒண்ணு இல்லைன்னா 7 இருந்தும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் என்னது. நமக்கு இந்த 7ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நல்லா இருக்குன்னு தோணுது. 7மே இருக்குது ஆனா ஒண்ணு இல்ல அப்படின்னா, இப்ப பவுல் படிக்கிறவங்களுக்கு சிந்திக்க வைக்கிறார். ஏன்னா நிறைய பேர் இந்த 7ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எப்படியாவது 7 வந்துடணும் இல்லைங்களா? ஆனா சகோதர சகோதரிகளே, நல்ல விஷயம் தான், 7 இருக்குது, தப்பு இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமானது இது வேணும். இது இல்லாம இது இருக்கிறதுல பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. நீங்க பாஷை பேசுறீங்கன்னா கேட்கறவங்க தான் பிரயோஜனம், தீர்க்க தரிசனம் பேசுறீங்கன்னா கேட்கறவங்க தான் பிரயோஜனம், அன்னதானம் பண்ணீங்கன்னா வாங்குறவங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லைங்களா? சோ இது எல்லாமே நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. ஆனா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இது இல்ல. அது என்னன்னு கேட்டா அதுதான் இங்க பவுல் பயன்படுத்திட்ட வார்த்தை கிரீக் வேர்டு அகாப் இல்லைங்களா? இப்போ படிக்க உங்களுக்கு யோசிக்க வச்சுட்டாரு இல்லைங்களா? அப்படின்னா அது என்னங்க அகாப்பே, அப்படி என்ன அது அகாப்பே, அது எப்படிப்பட்ட அன்பு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பவுல் கேட்டோம்னா. இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு பவுல் 4ஆம் வசனத்துல இருந்து. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அன்புனா என்ன சொல்லிட்டு எதெல்லாம் அன்பு இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எது அன்பு, அன்பு என்றால் என்ன, 2 விஷயம் பேசுறாரு. அதுக்கப்புறம் 3 நாள்ல இருந்து எதெல்லாம் அன்பு இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். அன்புனா என்ன, வாட் இஸ் லவ், அகாப்பே என்றால் என்ன, டெஃபினிஷன் கொடுக்கிறார், படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அவ்வளவுதான் அன்பு. ஆக்சுவலி இந்த 4ஆம் வசனத்தை இதோட கட் பண்ணிருக்கணும், அவங்க மொழிபெயர்ப்பா கட் பண்ணாம விட்டாங்க, இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எதெல்லாம் அன்பு இல்லை அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அன்புனா என்ன, வாட் இஸ் லவ் கேட்டா, அன்பு என்னங்களாமா, நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. 2 வார்த்தை. இப்போ நம்ம எல்லாரும் அன்புக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அன்பு என்றால் என்ன, அகாப்பேனா என்னன்ற தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு அப்படின்னா அது நீடிய சாந்தம், அதே நேரத்துல தயவும் உள்ளது. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா தமிழ் வார்த்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீடிய சாந்தம்னா என்ன, அதுதான் பாயிண்ட். சஃபர்ஸ் லாங்னா நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காய்ச்சலை சகிப்போம் இல்லைங்களா? ஒரு வாரம் முழுக்க எப்படிதான் இருப்போம், காய்ச்சல்ல பெட்ல படுத்துக்குவோம், சகிப்போம். அப்படின்னா அந்த ஒரு வாரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, கறி சோறு பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியும். என்னதான் சாப்பிட முடியும், அது மட்டும்தான் சாப்பிட்டோம் இல்லைங்களா? அந்த ஒரு வாரத்துல எந்திரிச்சு நடமாட முடியாது, என்னதான் பண்ணியாகும்,
படுத்தா இருக்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு பேர் என்ன? சகிக்கிறது. எவ்வளவு நேரம் சகிக்கிறது கேட்டா, இது ஒரு வாரம், காய்ச்சல் ஒரு வாரம். பட் இது என்னன்னா ரொம்ப நீடிய சகி, இது ஒரு சகிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப நேரம் சகிக்கிறது அல்லது தாங்கிறது இல்ல அப்படின்னா, இந்த அன்பை நம்ம யார்கிட்ட காமிக்க முடியும் தெரியுங்களா? இப்போ நான் ஒருத்தரை சகிக்கணும்னா அவர் எனக்கு என்னவா இருக்கும்? இல்ல, ஒருத்தரை சகிக்கணும்னா, ஒருத்தரை நான் ரொம்ப சகிக்கணும் அப்படின்னா அவர் என்னவா இருக்கணும்? சத்துரு. கரெக்டுங்களா? சத்துருவா இருந்தா தானே சகிக்க முடியும். ஏன்னா சத்துருன்னா என்ன அர்த்தம்? சத்துருன்னா வேற ஒண்ணு இல்ல, அவரு நம்ம பேசிக் கிளாஸ் படிக்கிறோம் இல்லைங்களா? உங்க சத்துருவாக்கிய பிசாசாகிய டாபிக் என்ன? இல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். சத்ரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எதிராளி இல்லைங்களா? எதிராளின்னா என்ன அர்த்தம்? எதிராளி. எனக்கு எதிராளி அவங்க தான் யாரு? எனக்கு சத்ரு. எனக்கு எதிராளி யாரு? லூசிபர் மட்டும்தானா? இல்லைங்களா? நம்ம எல்லாரும் சத்ரு, நிறைய நமக்கு மாம்சமும் சத்ரு இல்லைங்களா? அப்புறம் உலகம் ஒரு சத்ரு, அப்புறம் சாத்தானும் ஒரு சத்ரு, வேற. அப்போ யாரெல்லாம் நமக்கு சத்ருவா இருக்கிறாங்களோ அவங்க என்ன, அவங்கள யார் நமக்கு யாரெல்லாம் எதிராக நடக்கிறாங்களோ சத்ரு தான் இல்லைங்களா? இப்ப சத்துருக்களை என்ன பண்ணுமாமா? இப்ப என்ன, அப்ப சாத்தானே நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எந்த சத்துருவ சிநேகிக்கணும் அப்படின்னா, இவங்க இல்ல, மாம்சம் உலகம் லூசிபர் அவன் இல்ல. சத்ரு உடைய அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, எனக்கு எதிரா யார் என்ன பண்ணிட்டாலும் அவங்க எல்லாம் யார் எனக்கு சத்ரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு டெபினிஷன் நம்ம கொடுக்க முற்படும் போது, யாரெல்லாம் என்னைய காயப்படுத்துறான் இல்லைங்களா? என்னைய காயப்படுத்துறதுன்னா என்ன? அடிக்கிறதா? என்னை ஒருத்தர் காயப்படுத்திட்டாருன்னா, எனக்கு காயப்படுத்தும் எனக்கு யார்? சத்ரு. கரெக்டா? ஏன்னா அவர் எனக்கு எதிரா என்ன பண்ணிட்டார்? பேசிட்டார், எனக்கு எதிரா ஒரு வார்த்தைய விட்டார். அதனால நான் என்ன ஆயிட்டேன்? காயமாயிட்டேன். யாரெல்லாம் எனக்கு மன வேதனை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் வலி உண்டாக்குறாங்களோ இவங்கெல்லாம் யார் எனக்கு? சத்ரு. புரிஞ்சுங்களா? இப்ப சத்ருன்னு யாரு பார்த்தா? சத்ருனா யாரெல்லாம் எனக்கு எதிராக காயப்படுத்துறா, வேதனை உண்டாக்குறா, வலி உண்டாக்குறா, அவங்க எல்லாம் யாருங்களா? ஆமா, எனக்கு சத்ரு. அப்படின்னா இப்போ சொல்லுங்க, நமக்கு சத்ரு இருக்கிறாங்களா இல்லைங்களா? இல்ல, அதை விட்டுருங்க, மாம்சம் உலகம் பிசாசு விட்டுருங்க. அந்த அவனை மூணுமே இங்க லிஸ்ட் கொண்டு வர வேண்டாம். நாம சொல்றது, எனக்கு எதிராக காயப்படுத்தி என்னை மனவேதனைப்படுத்தி என்னை நொந்து போக வச்சு கஷ்டம் கொடுக்கிறவங்க இவங்க எல்லாம் சத்ரு. அப்படின்னா சத்ரு எனக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம எங்க இருந்து வரலாம்? கொஞ்சம் உலகத்துல இருந்து வரலாம். உலகத்துல இருக்கிறாங்க சத்ரு. உலகத்துல யாராவது நம்மளை காயப்படுத்துறாங்களா, இல்ல நமக்கு மன வேதனை உண்டாக்குறாங்களா உலகத்துல? இல்ல, அது இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு, வந்து இடிக்கிறார் இல்லைங்க. இடிச்சுட்டு அவர் மேல தப்பு, பட் நம்மள என்ன பேசுறாருன்னா, ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பயங்கரமா திட்டி விட்டார். இப்ப இந்த ஸ்பாட்ல அவர் யாருன்னு எனக்கு, அவரு எனக்கு சத்ருவாயிட்டார். கரெக்டுங்களா? இப்ப சத்துருக்கள் விஷயத்துல என்ன பண்ணணும்? இப்ப நம்ம பதிலுக்கு என்ன செய்யணும்? எனக்கு எப்படி இந்த இடிச்சதுக்கு அப்புறம் வந்து திட்டுறாரு இல்லைங்களா, உன்னை போடான்றாரு, நமக்கு என்ன வரும்? அன்புதான். பாருங்க, அப்போ சத்ரு இருக்கிறாங்க உலகத்துல. என்ன பண்றான்? இருக்கிறான். வேலை செய்யற இடத்துல நமக்கு பிடிக்காதவங்க நம்ம வேலையில என்ன பண்ணுவாங்க? தூக்குறது ட்ரை பண்ணுவாங்க. அவங்க யாரு நமக்கு? அப்போ சத்ருன்றவங்க உலகத்துல என்ன பண்றான்?
ஒண்ணு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சாக்கடை நம்ம வீட்டுக்கு வருது, சொல்லி சொல்லி பார்க்கணும், கேட்க மாட்டேன்றாங்க, வேணும்னு என்ன பண்றாங்க, நமக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க யார், நமக்கு தண்ணி பிடிக்க வர்றதே இல்ல இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களே நம்ம தண்ணி குடை வச்சாலும் குடத்தை தள்ளி விட்டு என்ன பண்றாங்க. ஆமா, இவங்க யாரு, சத்துரு இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு? இப்ப சொல்லுங்க, சத்துரு எனக்கு லைஃப்ல இருக்காங்களா இல்லையா? சில பேர் மைண்டுக்கு வராங்களா? ஆமா, சில பேர் ஞாபகம், முகம்லாம் ஞாபகத்துக்கு வருது. சரி, இப்ப அங்க பார்த்தாச்சு, சத்துரு உலகத்துல இருக்கான். இப்ப எங்க வரலாம், கொஞ்சம் வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்தா வீட்டுல சத்துரு இருக்கிறாங்களா இல்லைங்களா? காயப்படுத்துறாங்க, மனவேதனை உண்டாக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, பெங்களூர் பாஷை சொல்லுவாங்க, நோவு உண்டாக்குறாங்க அப்படின்னா சத்ரு இருக்கிறாங்களா இல்லைங்களா? வீட்டுல இருக்கிறாங்களா? சரி, யார் யாருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணவன். இப்ப கணவனுக்கு சில நேரங்கள்ல யார் சத்துருவா மாறிடலாம்? அது சிஸ்டர் சொல்றாங்க, நான் சொல்றேன், சிஸ்டர்ஸ் ஒத்துக்கிறாங்க. இல்லைங்களா? என்னங்கம்மா? இப்ப பாருங்க, விட்டு கொடுக்கறதுக்காக சில நேரங்கள்ல மனைவிக்கு யார் சத்துருவா மாறிடலாம்? கணவனா? எவ்வளவு சந்தோஷம். சிஸ்டர் அடுத்து வருது பாருங்க, லிஸ்ட் வருது. கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, மகள், பிள்ளைங்க, பெற்றோருக்கு சத்ரு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சத்ரு. இன்னொரு ஃபேமஸ் விஷயம் இருக்குது, மாமியார் மருமகள். எனக்கு தெரிஞ்ச மாமனார் மருமகள் நான் பார்த்தது இல்ல. அப்போ சத்துருரை அர்த்தம்னா எனக்கு எதிரா, எனக்கு விரோதமா, எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய யார் பண்ணிட்டாலும் அவங்க யார் தான் எனக்கு, இல்லைங்களா? இப்ப இவங்க இப்ப எங்க பார்த்தாச்சு, உலகத்துல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுல பார்த்தாலும் சத்ரு இருக்கான், இல்லைங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம எங்க வரலாம், இங்க வரணும். இங்க இருக்கிறாங்க சத்ரு, இங்க சத்ருன்றவங்க எனக்கு இருக்கிறாங்களா இல்லைங்க? உண்மை சொல்லு, இங்க வாய் வரணும், வாய் இல்லையா? இல்ல அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம், இன்னைக்கு கூட இருக்கிற பிரதரே நாளைக்கு எனக்கு என்னவா மாறலாம், இல்லைங்களா? நாளைக்கு என் கூட இருக்கிற பிரதர் நாளைக்கு என்னை பத்தி வெளியே போய் தீமையா பேசுறாரு வைங்களா, எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்றாரு, இது ஒரு யார் எனக்கு, சத்துரு தானே, கரெக்டுங்களா? அப்போ சத்துருன்றவங்க நிறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்க. இப்போ சத்துருக்கள் விஷயத்துல புது சிருஷ்டிகள் எப்படி நடந்துக்கணும், அதுதான் அகாப்பே என்ப காண்பிக்கும். இப்ப சத்துருக்கள்லாம் யாருன்னு பார்த்தாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு வீட்டுல போயிட்டு லிஸ்ட போடுங்க, சத்துருக்கள் லிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பேர் லிஸ்ட் போடுங்க, அதுல நம்பர் 1ல யார் வரான்றது என்ன பண்ணணும், போட்டுக்கோங்க. இவர் தான் என்னுடைய முதல் சத்ரு, இவர் தொடர்ந்து இவர் என்ன பண்றாரு, கஷ்டப்படுத்துறாரு, காயப்படுத்துறாங்க, துக்கம் உண்டாக்குறாங்க, விரோதமா செயல்படுறாரு. யார் நம்பர் 1? அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம், எக்லீஷியலா இருக்கலாம், யார் என்ன நம்பர் 1 போட்டுக்கோங்க, குறிச்சுக்கோங்க. இப்போ இவர்கிட்ட இனிமேல் நானு என்ன அன்பு காமிக்கணும், அகாப்பே எப்படி காமிக்கிறது, இல்லைங்களா? இப்ப சத்ரு ஒருத்தர் நமக்கு சத்ருவா இருக்கும் போது அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, ஜெனரலா ஒரு மனுஷனா இருந்தா எப்படி நடந்துக்கும், இல்லைங்களா? பார்த்தோம், வண்டியில இடிக்கிறாரு, போடான்னு திட்டுறாரு, இப்போ எப்படி நடந்துக்கும் பதிலுக்கு, இடிச்சுட்டு போக மாட்டாங்க, பதிலுக்கு நம்மளும் 2 வார்த்தை என்ன பண்ணணும், விடணும். அப்பதான் நீங்க ஐயோ நீங்க மரியாதை எல்லாம் வராதுங்க, இல்லைங்களா? நீ பார்த்து போடா, இல்லைங்களா? சோ வார்த்தைகள் என்ன ஆகும், இதெல்லாம் வரும். வீட்டுக்கு வந்திருக்க, அங்க ஒரு சத்துரு ஒரு வார்த்தையை விட்டாருன்னா பதிலுக்கு என்ன வரணும், ஒரு வார்த்தைய விடணும். அப்பதான் மனசுக்கு என்ன ஆகும்,
இல்லைங்களா? அப்ப சத்ரு நமக்கு தீங்கு செய்யும் போது, சத்ரு நம்மளைய சஃபர் பண்ணும்போது, சத்ரு நம்மளைய கஷ்டப்படுத்தும் போது, பதிலுக்கு பதில் நம்ம தீங்கு செய்யும் போது அது அகாபி அன்பு இல்ல. அது எல்லாரும் உலகத்துல காமிக்கிறதா. பட் அகாபி அன்புனா என்ன? யாராவது நம்மளை வையிறாங்க, திட்டுறாங்க, இல்ல யாராவது நம்ம கஷ்டப்படுத்துறாங்க, யாராவது ரொம்ப நோவு உண்டாக்குறாங்க, இல்ல நமக்கு ஏதோ பெரிய தீமை பண்றாங்க இல்லைங்களா? எப்படி நம்ம செய்யணும் இல்லைங்களா? நிறைய சொல்லலாம். பாருங்க, இப்போ ரொம்ப பெரிய லெவல் உதாரணம் சத்துரு பாத்தீங்கன்னா, சகோதரனுக்குள்ள சத்துரு வருவார் இல்லைங்களா? அண்ணன் நல்ல அண்ணன் தம்பி நல்லா ஒண்ணா வந்திருப்பாங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஒரு லெவல் வயசு ஆகும் போது கல்யாணம் ஆன பின்னாடி சொத்து பிரச்சனை வரும். அப்ப அண்ணன் என்ன பண்றாரு? தம்பிக்கு விரோதமா, தம்பி அண்ணனுக்கு விரோதமா என்ன பண்ணிடுறாரு? சத்துருவா மாறிடுறாங்க. அப்போ சத்துரு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அதுதான் பவுல் சொல்றாரு, அன்பு நீடிய, அது நீடிய சாந்தம் இல்ல, ரொம்ப நேரம் சகிக்கிறது. சகிக்கிறதுனா என்ன தெரியுமா? நீ என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா காயப்படுத்திக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் ஒண்ணுமே அப்படின்னா தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். நீ எனக்கு கொடுக்கிற கஷ்டத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஏத்துக்கிறேன், தாங்கிக்கிறேன். தாங்கிக்கிறதுனா என்னங்க? பாருங்க, இப்போ ஒருத்தருங்க வீட்டுல பயங்கரமா பேசுறாரு நம்மளை போட்டு. இப்ப என்ன பண்ணணும் நாமோ? பதிலுக்கு பேசலாமா இல்ல அமைதியா இருக்கலாமா? இல்ல, நான் வடக்கிறது ரெண்டாவது, நான் வடக்கிக்கலாம். ஆனா சிந்தையில வேற ஒரு திங்கிங் ஓடிட்டு இருக்கோம். இது பயங்கரமா போயிட்டு இருக்கும். அது பிரயோஜனம் இல்லைங்க. நான் இல்லைங்க, அப்படியே என்ன தெரியுங்களா? ஒருத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை சகிக்கிறது, ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை சகிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, அது எது எது வரைக்கும் தெரியுங்களா? எல்லா ஒரு அளவுக்கு தான் பிரதர், அப்படிலாம் இல்லை. இங்க அளவெல்லாம் கிடையாது. அது என்ன? நீடிய சகிப்பு. இது நல்ல உதாரணம் யார் சொல்லலாம்? நம்முடைய கர்த்தர் இயேசு இல்லைங்களா? அவர் பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாராம்? சகிச்சார். சிலுவைய சகிச்சார். அவர் வையப்படும் போது என்ன பண்ண? பதிலுக்கு பதிலுக்கு வையல இல்லைங்களா? அப்போ பயமுறுத்தாமலும் துன்பமுறுத்தாமலும் என்னங்களாமா கர்த்தர் இயேசு அந்த மாதிரி காரியங்களை செய்யல. அதே போல நமக்கு சத்ருவா இருக்கிறவங்க நமக்கு கஷ்டம் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏன் சொன்னாலேங்களா, உன்னை யாராவது ஒருத்தர் பலவந்தம் பண்ணாருன்னா அவனை பிடிச்ச ரைட்ல பிடிச்சு அப்படி இழுத்துவாவா? என்ன பண்ணாரு? நீ என்ன பண்ணு, இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணு? யாராவது உன்கிட்ட வஸ்திரத்தை புடுங்கினான்னா அங்கேயே என்ன பண்ணிரு? வச்சுக்கோ. யாராவது உன்கிட்ட லேண்ட புடுங்கினாருன்னா இப்ப வாய் வராது. பாருங்க, அப்படின்னா சத்ரு நமக்கு எதிராக செயல்படும் போது சத்ரு கிட்ட போய் தீங்குக்கு தீங்கு நீ செய்யறதும் இல்ல மல்லுக்கு நிக்கிறதும் அதெல்லாம் வேண்டாம். இல்லையா? அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ, நான் என்ன பண்ண மாட்டேன், திருப்பி அடி வாங்க. நீ கொடுக்கிற கஷ்டத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்போ இதுக்குதான். ஆனா இதோட அன்பு அகாப்பே அன்பா கிட்ட இல்ல. இது அகாப்பே அன்புடைய ஒரு பாதி என்னங்களாமா? சகிக்கிறது, ரொம்ப நேரம் நீடிய சகிப்பு. ஆனா இது மட்டும் பண்ண அகாப்பே இல்ல, அடுத்த ஒண்ணு இருக்குது. அதுதான் பெரிய ட்விஸ்ட். அங்கதான் ரொம்ப நம்ம கஷ்டமானது. என்ன சொல்லுங்க பாக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அவர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நான் தாங்கிக்கிறேன். ஆனா நான் பதிலுக்கு என்ன மாட்டேன், பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். இதுக்கு அகாப்பே இல்லை. அகாப்பேனா நான் சகிக்கிறது மட்டுமல்ல, சகிக்கிறதோடு கூட பதிலுக்கு நன்மை செய்யறது, அவங்களுக்கு அன்பு காமிக்கிறது, அதுக்கு பேர் தான் இல்லைங்களா? ஆக்சுவலி இதுதான் அகாப்பேவுடைய டெஃபினேஷன். பட் பவுல் இந்த டெஃபினேஷன் எங்க இருந்து எடுத்தார் கேட்டீங்கன்னா, அவர் எடுக்கக்கூடிய டெஃபினேஷன் வேற எங்கும் இல்ல, நம்முடைய கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார். படிக்கலாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 35-36.
கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்மை செய்கிறாரே, இதான் தேவனுடைய அன்பு, அகாப்பி அன்பு. நன்றி அறியாதவங்க, துரோகி கண்டுகிறது இல்ல, அப்படியா? நன்மை செய்கிறாரே. அப்போ அகாப்பேனா கஷ்டம் கொடுக்கிறவங்கள கஷ்டத்தை சகிக்கிறது மட்டுமல்ல, அப்படி கஷ்டம் கொடுக்கிறவங்களுக்கு என்ன பண்றது? போயிட்டு பாருங்க, வீட்டுல தண்ணி பிடிக்க விடுறதே இல்லாமோ குழாயில, ஆனா தண்ணி பிடிக்கிற அந்த அம்மா பயங்கரமா பேசுது. ஆனா அடுத்த நாள் அதை நீங்க சகிச்சுக்கிறீங்க. சகிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு கறி குழம்பு வச்சு என்ன பண்ண போயிட்டு, இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. அவங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு? நீ அப்படி பேசுனே, நீ என்ன பண்ற? ஆனா சரிக்கு மனசு வருமா நமக்கு? அப்படி கூட செய்யலாம். தண்ணி புடிச்சு கூட என்ன பண்ணலாம் பாருங்க. இதெல்லாம் உலகத்தாரால காமிக்கவே முடியாது. இப்போ உலகத்தாரால அந்த எல்லாம் விழுந்து போன ஜனங்கள். இந்த உலகத்துல இந்த மாதிரி அன்பு காமிச்சது யாருன்னா கர்த்தர் இயேசு. அவருக்கு அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த அன்பு என்ன பண்றாங்க, காண்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப சத்துருக்கள் மேல இப்படியாக அன்பு காமிக்கும். பாருங்க, நமக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்குன பிரதர் இருக்கிறவங்கள கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டார். இப்ப அந்த பிரதர் ஒரு கன்வென்ஷன் நான் பாக்குறேன் இல்லைங்களா? அந்த பிரதர் கன்வென்ஷன் ரொம்ப பேசிட்டாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. இப்போ டீ பிரேக்கு அவர் அங்க வந்துட்டு இருக்கிறாரு. அவர் என்னை பார்க்கல, பட் நான் என்ன பண்ணிட்டேன், நான் பார்த்துட்டேன். இப்ப நான் நேரா தான் போயிட்டு இருக்கிறேன், அவரு என்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப நான் பார்த்த செகண்ட்ல இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு வந்தாருன்னா அப்படி என்ன பண்றேன், திரும்பிட்டு இந்த சைடு என்ன பண்ணலாம், உண்மை. ஒரு டீ வாங்கிட்டு நேர்ல போய் அவரை பார்த்துட்டு, ஒண்ணு டீ கூட வேணாம், நேர்ல பார்த்து அவரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நல்ல ஸ்மைல் பண்ணி கைய கொடுத்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அது வருமா? செய்யணும், வரும் இல்லைங்களா? சோ இதுதான் அன்பு அகாப்பி. அப்ப இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சத்துருவை மட்டும் இல்ல, நமக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்களோ, அது வீட்லயும் சரி, வெளியும் சரி, அப்புறம் எக்லீசியாலையும் சரி. அதனால சத்துருக்கள் மேல இந்த அகாப்பி அன்பு காமிக்கணும்னா, இப்ப நம்ம கூட சத்துருக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை விட்டு போகணுமா, இல்ல அவங்க கூட இருக்கணுமா? பட் நமக்கு என்ன பிடிக்கிறது இல்ல, சத்துருக்கள் அவங்க கூட இருக்க கூடாது. ஒண்ணு அவங்க போகணும், இல்லைன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். அப்ப எங்கிட்டு போய் அகாப்பி அன்பு காமிக்கிறது இல்லைங்களா? அகாப்பி அன்பு காமிக்கணும்னா அது காமிக்கக்கூடிய சூழ்நிலை வேணுமா இல்லைங்களா? கேட்டுங்களா? அதனால நீ வீட்டுக்கு போன உடனே ஒருவர் ஃபர்ஸ்ட் இங்க சத்துரு இருந்தாருன்னா என்ன பண்ணு தெரியுங்களா? இங்க இருந்தா பாருங்க, இல்ல வீட்டுல எனக்கு இருக்கிறாங்கன்னா அங்கேயும் போய் பாருங்க, இல்ல வெளிய உலகத்துல இருக்கலாம் பாருங்க. நேரா போயிட்டு முதல்ல கைய கொடுத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு? எனக்கு அகாப்பி அன்பு காமிக்கிறதுக்கு தேவன் உங்களைய ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. என்னைய பாத்திரமாக்குறதுக்கு உங்களை தேவன் என்ன பண்றாரு? கருவியா பாத்திரமா? நம்ம கருவியா இருக்கலாமா, பாத்திரமா இருக்கலாமா? கருவின்றது தேவன் யூஸ் பண்ற டூல். யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், யூஸ் பண்ணி முடிச்ச உடனே டூல் அவ்வளவுதான். ஆனா தேவன் என்ன உண்டாக்குறாரு? அதுதான் அது எது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுதோ, உருவாக்கப்படுதோ அந்த விஷயத்துக்கு இப்ப சொல்லுங்க, நம்ம கருவியாகலாமா, பாத்திரமாகலாம்? அப்ப கருவி யாரா இருக்கலாம்? கரெக்டுங்களா? ஆனா நிறைய நேரம் நாம் மதம் கருவி ஆயிட்டு மத்தவங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. அப்போ சத்துருக்கள் நம்ம வீட்டுல உலகத்துல இருந்தாங்கன்னா அவங்கள சத்துரு இல்லைங்களா? பொதுவா மாம்சம் விரும்பாது, அவங்க கூட இருக்கிறது விரும்பாது, அவங்க பிடிக்காது, கற்பனை தான் நோக்கம். ஆனா சத்ரு விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா,
சத்துருக்களை சகிப்பாங்க, தொடர்ந்து அவங்க மேல என்ன செய்வாங்க? அன்பு காமிப்பாங்க, நன்மை செய்வாங்க. ஹலோ, ஓகே. சோ இதான் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம பார்த்த ஒரு விஷயம். சோ அப்போ இந்த விஷயத்த நம்ம பார்த்து முடிச்ச உடனே இப்ப அன்புன்னு என்னன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ ஒருவேளை நம்மகிட்ட அன்பே இல்லைன்னா எப்படி நாம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இப்ப பவுல் ஒரு லிஸ்ட் போடுறாரு இல்லைங்களா? ரொம்ப வேகமா பார்க்கலாம், நேரம் இல்லாதனால. இப்ப நம்ம என்ன உதாரணம் எடுக்கலாம்னா, நம்ம எக்லீஷியா எடுத்துக்கலாம். மெயினா எக்லீஷியால தான் இருப்பாங்க சத்ரு. இப்போ ஒரு சத்ரு, ஒரு பிரதர் எனக்கு ஆயிட்டார் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்கு நான் பிரதரே எடுத்துறேன் இல்லைங்களா? ராஜா எனக்கு சத்ரு ஆயிட்டார் அப்படின்னா, சபையில இவர் எனக்கு எதிரான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப எனக்கு சத்ரு யாரு? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதன் மத்தியில இப்போ சபையில ஒரு பிசினஸ் மீட்டிங் பண்றோம். இப்போ இவர் எனக்கு அகாப்பே அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னென்ன நிலைமைக்கு போவேன் இவர் மேல அப்படின்றத பார்க்கலாம். இப்ப எனக்கு அகாப்பே அன்பு இல்ல, டோட்டலா நான் சகிக்க விரும்பல, பதிலுக்கு அன்பு செலுத்த விரும்பல, எனக்கு அகாப்பே அன்பு காமிக்கல அப்படின்னா, எனக்கு இவர் மேல வரக்கூடிய முதல் எண்ணம் எழுதுறீங்களா? படிக்கலாம். அன்புக்கு என்ன அர்த்தம்? அன்பு இருந்தா பொறாமை இல்லை, அன்பு இல்லைன்னா பொறாமை. இப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இவர் மேல என்ன ஒரு எண்ணம் வரும்? பொறாமை. கரெக்டுங்களா? சோ பொறாமை உடைய அர்த்தம் என்ன? பொறாமைனா என்ன அர்த்தம்? பொறாமை அப்படி என்றால் என்ன? அது ஒரு பயங்கரமான ஆமை இல்லைங்களா? பொறாமை, அதான் பொறாமை பிடிச்சு போச்சு அப்படின்னா என்ன? பொறாமைனா என்ன? இது நல்ல ஒரு உதாரணம் சொன்னா புரியும் உங்களுக்கு. பாருங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க பொறாமை குணத்தை யார்கிட்ட நல்லா வெளிப்படையா பார்க்கலாம் தெரியுமா? குழந்தைகிட்ட பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஒண்ணு இல்லை, ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு 5 ரூபாய் சாக்லேட்டும் இன்னொரு குழந்தைக்கு 2 ரூபாய் சாக்லேட் என்ன பண்ணும்? வாங்கி கொடுத்தா வாங்கும், பார்க்கும், முகம் மாறும் இல்லைங்களா? பட் பொறாமையில சில லெவல் இருக்கு. என்ன லெவல்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம், எனக்கு அது மாதிரி எனக்கு வேணும். இது வந்து பொறாமையுடைய முதல் படி. ஒருத்தருக்குள்ள பொறாமை வந்துருச்சுன்னா அது மாதிரி எனக்கு வேணும், அவர் வச்சிருக்கிற மாதிரி நானும் வாங்கணும், இது பொறாமை. இது ஒரு லெவல். இது இன்னும் கொஞ்சம் முத்துச்சுன்னு வைங்களேன், அவரை விட எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பெருசா வேணும். இது வந்து பொறாமையுடைய. இதுலயும் முத்துச்சுன்னா எனக்கு இல்லாத யாருக்கு இருக்கக்கூடாது, வாங்க தூக்கி போடு, மனசு நிறைய புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் ஜவுளி கடைக்கு போறோம் இல்லைங்களா? சோ ஒருத்தவங்க 10,000 ரூபாய் சாரி வாங்குறாங்க, இன்னொருத்தவங்க 5,000 ரூபாய் சாரி வாங்கலாம் இல்லைங்களா? இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ விலை சொல்றாங்க, நான் 5,000 வாங்கிக்கிறேன், நான் 10,000 வாங்கிக்கிறேன். இப்போ 5,000 வாங்க எப்படி இருக்கும்? என்ன ஃபீல் ஆகும்? நானும் 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணும் அப்படி ஃபீல் வரும். இல்லைன்னா நீ 10,000 வாங்கிட்டியா, நான் என்ன பண்றேன் 15 ரூபாய்க்கு நானு. ஒருவேளை அதையும் நிறைவேற்ற முடியலன்னு வைங்களேன், எனக்கு இல்லாதது உனக்கு. அசந்த நேரத்துல அந்த பட்டு புடவை வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, எரிச்சு போட்டுருவான். இது ரொம்ப முத்தி போன கேரக்டர். பொறாமை முத்தி போச்சுன்னா, பைபிள்ல ஒருத்தர் உதாரணம் இல்லைங்க, எனக்கு எவ்வளோ அவருக்கு எவ்வளோ, எனக்கு 1000 அவனுக்கு 10,000மா, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணக்கூடாது, உயிரோடவே விட்டு வச்சா எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு பல அட்டம் பண்ணிருக்கிறாரு கொலை பண்ண. கரெக்டுங்களா? அப்போ பொறாமை ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேரக்டர். இப்போ எனக்குள்ள அகாப்பை இல்லைன்னா
இப்ப இவர் மேல எனக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பொறாமைன்ற குணம். இப்ப பிரதர் மேல பொறாமை ஆயிட்டேன் இல்லைங்களா? ஏன்னா இவர் என்னை விட இவருக்கு என்ன கிடைக்குது? இவருக்கு சபையில கனம் கிடைக்குது. என்னை விட இவர் பேச்சு எல்லாம் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. அப்ப எனக்கு என்ன ஃபீல் வரும்? இது நான் வெளிப்படுத்த மாட்டேன், பட் எனக்குள்ள இறுதித்துல என்ன வந்துடும்? இது அப்படியே டெவலப் ஆக ஆக அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போவேன். என்ன தெரியுங்களா? அடுத்த பாயிண்ட். ஒவ்வொன்னா போ. தன்னை புகழாது. இது 2வது ஸ்டேஜ். இப்ப புகழ்றதுனா என்ன இல்லைங்களா? பொதுவா ஒருத்தர் மேல பொறாமைன்ற குணம் எனக்குள்ள வந்துச்சுன்னா அடுத்த பாயிண்ட் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சதுங்களா? கம்பேர் பண்ணிடுறேன். கம்பேர்னா புரியுது இல்லைங்களா? மத்தவங்களை என்னைய நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பண்ணும்போது எனக்கு என்ன தோணும்னா, நான் பண்றதுதான் சரி, நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாம் சரியா பேசுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா அங்க வர ஆரம்பிச்சது. பட் பவுல் சொல்றாரு பாருங்க, படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்களாமா? எல்லாருக்கும் அளவு கொடுத்திருக்காரு. இவரால இவ்வளவுதான் சப்ஜெக்ட் பேச முடியும், இவரால இந்த அளவுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், இவரால இந்த அளவுக்கு தான் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அளவு பாராட்டி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு தக்கதா தான் அவர் என்ன பண்ணுமாமா? நினைக்கணும். அளவுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? மத்தவங்களை கம்பேர் பண்ணி செய்யக்கூடாது. படிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:13. அடுத்து உங்களிடத்தில் வந்து எட்டத்தக்கவர்களாய் நாங்கள் அளவுக்கு இன்றி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இல்ல அப்போ தமிழ்ல 12 படிங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். நாங்க என்ன பண்ண மாட்டோம்? கம்பேர் பண்ண மாட்டோம். எங்க அளவு என்னவோ அந்த அளவுக்கு தக்கதா தான் நாங்க சிந்திப்போம். சோ நாங்க மத்தவங்க மெச்சி கொள்றாங்கன்னா அவங்க கிட்ட நாங்க என்ன பண்ண மாட்டோம்? போயிட்டு கம்பேர் பண்ண மாட்டோம். அப்போ தன்னை புகழாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் என்ன பண்ணிடுவார்? ரொம்ப தன்னைய மிகைப்படுத்திக்குவாரு இல்லையா? தன் ரொம்ப மிகைப்படுத்திக்குவார். நானும் குறைஞ்சவன் இல்ல, இந்த தாட் வந்துடும். அடுத்து இந்த தாட் வந்த பின்னாடி இப்ப அடுத்த எந்த லெவலுக்கு போவார் தெரியுங்களா? இவருக்குள்ள என்ன வந்துடும்? 3வது அன்புக்கு அன்பு. அடுத்து இருமாப்பு. இருமாப்புடைய அர்த்தம் என்னன்னா, உடைய இங்கிலீஷ் வார்த்தை பிரைடு. என்னங்களாமா? பிரைடுனா பெருமை. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தார்? தன்னைய புகழ்ந்துட்டு இருந்தார். நானும் குறைஞ்சவன் இல்ல, எனக்கும் எல்லாம் தெரியும், நானும் நல்லா பேசுவேன் இல்லைங்களா? புகழ்ந்தவர் இப்போ அவருக்குள்ள என்ன வந்துருச்சுங்களா? பெருமை. இந்த பெருமை உடைய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருமை அப்படின்னா இது ஒரு என்ன மாதிரியான ஒரு குணம் நம்ம சொல்லலாம்னா, சகோதர சகோதரிகளே, என்ன மாதிரி யாருமே இல்ல, என்ன மாதிரி யாருமே இல்ல, நான் பேசுறதுதான் கரெக்ட் என்று என்ன பண்ணுவார்னா தன்னை ரொம்ப பெருமையா என்ன பண்ணிக்குவார்னா அவர் நினைச்சுக்குவார். அப்போ இந்த மாதிரி நான் பேசுற பேச்சு, என்னுடைய யோசனை, நான் நினைக்கிறது, என்னுடைய ஐடியாஸ் இதுதான் கரெக்ட் அப்படின்னு என்ன பண்ணாங்க நினைச்சுக்குவேன். இது பெருமை. பாருங்க, அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு பிசினஸ் மீட்டிங் போதுங்க. பிசினஸ் மீட்டிங் போகும்போது இவர் ஒரு கருத்து சொல்றாரு. இவர் கருத்து சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க? ஆமோதிக்கிறீங்க. நான் ஒரு கருத்து சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த நான் என்ன பண்ண தெரியுங்களா? சொல்ற அடுத்த பாயிண்ட், 4th பாயிண்ட், அன்புக்கு அன்பு அயோக்கியமா நடந்துக்கா. அயோக்கியம் என்ற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. உடைய இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா ரூடா நடந்துக்கிறது. சரிங்களாமா? ரூடுனா
ரொம்ப ரூடா. அதாவது அது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யாரும் என் பேச்ச கேட்கல. இவர் சொன்ன கருத்துக்கு எல்லாம் என்ன பண்றீங்க, ஏத்துக்கிறீங்க. அப்ப டக்குன்னு என்ன பண்றது தெரியுங்களா, இவர்கிட்ட கொஞ்சம் ரூடனா சேர்ல உட்காந்துட்டு இருக்கு. நானு இங்க பாருங்க பிரதர் சிஸ்டர்ஸ், இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க இவர் பேச கேட்டு இருக்கிறீங்க தெரியல. ஏன்னா நீங்க யாரும் என் பேச்ச கேட்கறது, நான் இவரோட பெட்டர், இவரோட நல்லா எனக்கு எல்லாம் தெரியும். ரூட்னா புரியுது இல்லைங்களா, கொஞ்சம் தமிழ்ல அயோக்கியம் போட்டான், கொஞ்சம் கடினமா நடந்துக்கிறது இல்லைங்களா, கடினமா அதிகாரம். நிறைய வார்த்தை வருது. ஓகே, இப்படியே இருக்கிற நானு அப்படி பண்ணியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, என் பேச்சு என்ன பண்றதில்ல. அடுத்து என்ன பண்ண நினைக்கிறேன், அடுத்து என்ன ஸ்டெப் போங்க, இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண கேட்கல, நீங்க கேட்கல, இவ்வளவு தூரம் ரூட நடந்து நீங்க கேட்கல, அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், ஏன் வழி நான் பாத்துக்கிறேன். இதுதான் அடுத்த பாயிண்ட். அன்பு நாடாது. தற்பொழிவை, அது தற்பொழிவுல ராங் டிரான்ஸ்லேஷன், தப்பான மொழிபெயர்ப்பு. அன்பு தனக்கானவைகளை தேடாது, அப்படி வரும் இல்லைங்களா, தனக்கானவைகள். நான் என் வழி என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் வரமாட்டேன், நான் என் வழியை பாத்துக்கிறேன். இப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது நாளைக்கு பிரதர் ராஜா ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னு ஒரு பிரதர் என்கிட்ட சொல்றாரு வைங்களேன், ராஜான் பேர் சொன்னாலே நான் என்ன தெரியுங்களா, பஸ்ட் ஆயிடும். அதான் சொல்றாரு அடுத்த பாயிண்ட், அன்பு சினம். அது சினம் இல்ல, சினம்னா கோபம் சொல்றோம், கோபப்படுறது தப்பா. சில பேர் பாத்தீங்கன்னா கோவப்பட்டா உங்கள்கிட்ட அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. கோவப்படுறதுனால அன்பு இல்லைன்னு அர்த்தமா? கோவப்படுறது தப்பு இல்லைங்களா, தப்பா. பாருங்க, ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு தேவாலயத்துல ஒரு நபர் என்ன பண்ணா தெரியுங்களா, அங்க இருக்கிற எல்லா தட்டுமுட்டு ஜாமான்கள்ல ஆமா போட்டு சாட்டை எடுத்து வெள்ளாசிட்டு இருக்க எல்லாம் தட்டி விட்டுட்டு இல்லைங்களா, வெளியிருந்து பாக்குங்க என்ன நினைப்பாங்க, என்னப்பா ஒரு வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்க இல்லைங்களா. வயலன்ஸ் அடிக்கல, யாருமே அடிக்கல, ஆனா அவரு பண்ண பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னா, எடுத்து வைங்கப்பா அப்படி சொன்னாரு. பாருங்க எப்படி இப்ப சந்தையில போய் பண்ணி பாருங்க, இந்த என்ன ஆகும், ஆமா எப்படி இதுவரை இயேசு பத்தியே தெரியாத ஒரு ஆள் வந்து பார்த்தாருன்னா என்னது இது நடந்துக்கிறாரு. இப்போ கோபம் என்பது வெளிப்படுத்தலாம், தப்பு இல்ல, ஆனா கோபத்தினால யாருக்கு என்ன உண்டாக்கூடாது, காயம் உண்டாக்கூடாது இல்லைங்களா. கர்த்தர் இயேசு அப்படிதான் பண்ணார், கோபப்பட்டா ஆனா யாரும் என்ன பண்ணல, அவர் காயம் படுத்த. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க. அப்போ கோபம் என்பது பாவம் இல்லை. ஏன்னா கோபத்துல ரெண்டு கோபம் இருக்குது, நியாயமான கோபம் இருக்குது, அநியாயமான. ஏன் சொன்னாலீங்களா, தன் சகோதரனை அநியாயமா கோபித்துக் கொள்பவன் எரி நரகத்துக்கு. அப்படின்னா என்னத்தோம், கோபத்துல நீங்க காமிக்கிற கோபத்துல கொஞ்சமா சேர்ந்துக்கணும், நியாயம் இருக்கணும். கோபப்பட்டோம்னா நியாயம் இருக்கணும், வார்த்தைகள்னால காயப்படுத்தவே. பட் நம்ம விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறதுனால கோபத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால நிறைய நேரங்கள்ல அது கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லைங்களா. பொதுவா கோபப்படுறதுக்கும் தாமதமா இருக்கும் இல்லையா. ஆனா இவர் எப்படின்னா, இங்க இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரீக் வேர்ட் என்னன்னா, கோபப்படுறதுன்னு போடல, சீக்கிரத்துல கோபப்படுறது அப்படின்னா. கோபப்படுறது ஓகே, பட் இது எப்படி கோபப்படுறாரு, ராஜான் பேர் சொன்னாலே எனக்கு அந்த என்ன வந்துருக்கு, எனக்கு டக்குனு எரிச்சலாயிரம். பேசாத, தப்பார்த்தையா அவனை பத்தி பேசாத அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பேச்சை கேட்டாலே எனக்கு என்ன வந்துருக்கு,
எப்படி வளர்ந்துருக்கேன் பாத்தீங்கன்னா, அகாப்பே இல்லாதனால இந்த லெவல்ல நான் வளர்ந்த நானு. இனி அடுத்து இப்ப இவர் சத்துருவாயிட்டா இல்லைங்களா? இப்ப சத்துருவா இருக்கும்போது இப்ப நான் இவரை பத்தி நான் என்ன நினைக்க தெரியுங்களா? கடைசி பாயிண்ட், அன்பு தீங்கு நினையாதா செய்யாதா? செய்யறது அடுத்தது, செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? நினைக்கிறது இல்லைங்களா? அப்ப நினைக்கிறதுல எந்த அளவுக்கு மோசம் பாத்தீங்கன்னா, சிந்தை முழுக்க இவருக்கு என்ன நடக்கணும்? எல்லா தீமை, நஷ்டம், கெட்ட பேர் உண்டாகணும். செய்ய முடியல, ஆனா என்ன பண்றேன்? இதுல யாரு மேல? சத்துருக்கள் மேல இல்லைங்களா? நம்ம நிறைய பேர் சொல்றோம், வீட்டுல கூட நிறைய சத்துரு இருக்கிறாங்க, ஒண்ணும் செய்ய முடியல நம்மனால, ஆனா திங்கிங் என்ன ஓடிட்டு இருக்குது? ஏதாவது இவரு பஸ்ல போங்க அடிப்படி செத்துட்டாங்க இல்லைங்களா? இல்ல ஏதாவது வீட்டுல சமையல் பண்ணும்போது ஏதாவது ஊத்தி எண்ணெய் ஊத்தி ஏதாவது நடந்தா இல்லைங்களா? சத்துரு இல்லைங்களா? இவருக்கு வேலை, எனக்கு பதிலா இவர் வேலை போச்சுன்னா இதுல என்னங்களாமா? பாருங்க, அப்போ தீங்கு நினையாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அன்பு இல்லைன்னா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கண்டிஷன். மொத்தம் எத்தனை பாயிண்ட் பேசுறாரு? 8 பாயிண்டா? 8 பாருங்க, 7 பேசினாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாயிண்ட், இப்போ 8 பேசிட்டாரு. இப்ப அடுத்து எப்படி பேசுறாரு பாருங்க. இப்ப சத்துருக்கள் விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, அநியாயத்துல, சத்தியத்துல, அநியாயம் அப்படின்னா இப்ப என் சத்ரு இல்லைங்க, இவர் என் சத்ரு தான். ஆனா இந்த சத்ருவே ஒரு சில நேரங்கள்ல அநியாயமா துன்பப்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங் போயிட்டு இருக்குது, எல்டர்ஸ் மீட்டிங் வச்சுக்கோங்க. நாளைக்கு இவர் பேர் அடிப்படுது, கெட்ட பேர் வந்துருச்சு, பட் எனக்கு தெரியும் இவர் தப்பு செய்யல. எனக்கு என்ன வரும்? மனசுக்கு எப்படி இருக்கும்? இவர் என் சத்ரு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவர் என் சத்ருவா இருக்கும் போது நாளைக்கு இவர் அநியாயமா கஷ்டப்படுறாருன்னா, நாளைக்கு எல்லாம் இவருக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்கன்னா, இப்ப இவர் சத்ருவா இருக்கும் போது எனக்கு அகாப்பை இல்லைன்னா மனசுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நல்லா உனக்கு தேவன் நல்லா அவன் என்ன பண்ணிட்டாரு? அநியாயத்தில் என்ன பண்ணாருங்க? ஆக்சுவலி பாருங்க, பழைய அந்த காலத்துல ரோம் கவர்மெண்ட் இல்லைங்க, ரோம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்ன்றத படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 25:15 14 வசனங்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரிக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. அவர்களுக்கு நான் பிரதித்திரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர் எதிர் எதிர்த்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அதாவது உலகத்திலே வந்து இந்த மாதிரி விஷயத்துல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ரோம பேரரசு. அது என்ன பாயிண்ட் அனுமதிக்க மாட்டாங்க? என்ன சொல்ல வராது? முகமா நிக்கிறாங்க. அப்பைக்கு நான் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அருண் பிரதரை பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் பேசுறீங்க, ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், பட் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, வச்சுக்கிட்டாரு இல்லைங்களா? ஆனா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்னங்களாமா? நம்ம எல்லாரும் அவரை பத்தி பேசுறோம், ஆனா அவரு இங்க இல்ல, அவர் இங்க, அவரையும் வச்சு என்ன பண்ணணும்? பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நீதியா பண்ண முடியும். அதான் சொல்றாரு, ரோமர்களுக்கு வழக்கம் இல்லையாமா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் ஒரு பிரதியுத்தரம் என்ன பண்ணணும்? சொல்லணும் இல்லைங்களா? வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லைங்களா? குற்றவாளிகிட்ட கேட்பாங்களா, என்னப்பா நீ என்ன சொல்ல விரும்புற, உன் மேல இவ்வளவு குற்றம் வருதே, நீ என்ன சொல்ற? அதெல்லாம் நியாயமான ஒரு தண்டனை, கரெக்டுங்களா? இது மாதிரி என்னுடைய சத்ரு அநியாயமா கஷ்டப்படும் போது அந்த நேரத்துல சந்தோஷப்படாமல்
இல்லைங்களா? அவருக்காக என்ன பண்ணணும் பிரதர்? அவர் இல்லை இப்போ, பட் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? பேசுறீங்க. அவர் வரட்டும், அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் என்ன சொல்றாரு கேட்கலாம், இல்லைங்களா? இதான் நியாயமா இருக்கும், இல்லைங்களா? இதுதான் அநியாயத்துல சந்தோஷப்படாது. அடுத்து சத்தியம்னா உண்மை. ஒருவேளை என் சத்ருவாவே இருக்கட்டும், அவர் பக்க உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்காக என்ன பண்ணுவாங்க? அப்படி நிக்கும் போது சேர்த்து ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன வரும்? கெட்ட பேரு வருமாறாதுங்களா? பாரு, இவரு அவரு கூட என்ன பண்ணிட்டாரு? சேர்ந்துகிட்டாரு. இவரும் அவர் பண்ண தப்புக்கு அப்படி இல்லைங்களா? இது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் படிங்க, கலாத்தியர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 33. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அப்படி நடத்தப்பட்டவங்களுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எப்படி போய் பங்காளி ஆனாங்க? எதுல பங்காளி ஆனாங்க? நிந்தை, அவமானம், உபத்திரவம் அவங்க வாங்குறாங்க ட்ரூத்துக்காக. ஆனா போய் சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்தால இப்ப நான் என்ன பண்றேன்? நமக்கும் வருது. பட் ட்ரூத் இருந்துச்சுன்னா, சத்தியம் ஒண்ணு இருந்துச்சுன்னா, உண்மை இருந்துச்சுன்னா, உண்மைக்காக நிற்கும் போது சில நேரங்களில் கெட்ட பேர் வருதுன்னா வாங்கிதான் சத்தியத்துல சந்தோஷப்படும். இதுதான் அகாப்பே உடைய ஒரு காரியமா இருக்குது. கடைசியா எவ்வளவுதான் பண்ணிட்டாலும் இல்லைங்களா, ஜெனரலா 4 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. இந்த 4 பாயிண்ட்டுமே இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சத்துருக்கள் எல்லாரையும் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. இவங்க விஷயத்துல இனிமேல் நான் இப்படித்தான் நடந்துக்குவேன். 4 பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம், படிக்கலாம். சகலத்தையும் தாங்கும். இது இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா, சகலத்தையும் மூடும். கிரேக்க வார்த்தை அப்படித்தான் வருது, டு கவர். சகலத்தையும் மூடும்னா, என் சத்ரு என்னை பத்தி எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இவர் மேல மத்தவங்களுக்கு கெட்ட பேர் வராம என்ன பண்றாங்க பாத்துக்கிறேன். அதாவது இவர் பண்ண தவறுனால எனக்கு தான் பாதிப்பு, பட் இதற்காக என்ன பண்ண மாட்டேன், இவரை பத்தி ஓபன் பண்ணி விட மாட்டேன். இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இல்ல. பாருங்க, இப்போ ஒரு சத்ருவை பத்தி ஒரு பிரதர் என்கிட்ட பேச வராருன்னா இப்ப எப்படி பேச ஆரம்பிப்பேன்? அவரு நல்ல அருமையா சப்ஜெக்ட் பேசினார் பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொன்னா, அது என்னங்களாமா? அது சகலத்தை மூடும்னா அவருடைய விஷயங்கள் எனக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்கிறார், பட் எனக்கு தான் அது பிரச்சனை இல்லைங்களா? ஆனா அவரை போய் நான் என்ன பண்ண எல்லாருக்கும் போய் தப்பு தப்பா அது நல்ல விஷயமே. அப்போ சகலத்தையும் மூடும். அதே போலதான் வீட்டுல எனக்கு மனைவி அல்லது கணவன் எனக்கு யார்தான் சத்ரு? எனக்கு தான் சத்ரு. இப்ப நான் என் கணவன் பத்தி என் மனைவி பத்தி நான் ஓபன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அது என்னமோ ஏப்பா உன் வீட்டுக்காரர் இவ்வளவு மோசமானவங்களா, ஏப்பா உன் மனைவி இந்த அளவுக்கு மோசமானவங்களா, இது என்னங்களாமா? இது நல்ல விஷயமே. அப்போ சத்ருவை தாங்கணும், நான் என்ன அர்த்தம்? மூடணும். அவங்களுடைய விஷயம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம். சொல்றதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லைங்களா? கெட்ட தீமை தான் பேசுற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அப்போ செகண்ட் பாயிண்ட், சகலத்தையும் சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளை உறுதியா நம்புறது. அப்படின்னா ஒரு விஷயத்த இது நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்கும் என்ன பண்ணும். இப்போ சத்ருவை எப்படி விசுவாசிக்கலாம்? எப்படி விசுவாசிக்கலாம்னா சரியாவாரு. அது ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. சீஷர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஆண்டவர் இப்படியா கேட்கிறாங்க. படிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கோங்க.
லூக்கா 17ஆம் அதிகாரத்துல பாருங்க அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிட்டு பாருங்க, 2 பேருக்கு உரையாடல் எப்படி போயிட்டு இருக்கு. 17ல ஆமா பாருங்க, 3ல இருந்து படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3 முதல். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபம் பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அடுத்து அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் பேசாத ஒரு அருமையான கான்செப்ட். உன் சகோதரன் யாரா தப்பு பண்ணி ஓன்ட்ட வந்து மன்னிச்சுக்கோ, செய்ய மாட்டேன் கேட்டா மன்னி. ஆனா அத மறுபடியும் பண்றார், பண்ணிட்டு மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கிறார். நான் தெரியாம பேசிட்டேன், செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோ. மன்னிக்கலாமா? 3வது டைமும் என்ன பண்றார் அப்படின்னு ஒரு நாளைக்கு அதே தப்ப பண்ணி அதே தப்புக்காக மன்னிப்பு கேட்டு எத்தனை டைம் வராரு? 7 டைம். நல்லா கவனிங்க, காலையில வந்து மன்னிப்பு கேட்டா செய்ய மாட்டேன், அடுத்து 10 மணிக்கு அதே தப்பு பண்றாரு, 10 மணிக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிறார், நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அடுத்து எத்தனை மணிக்குமா? 11 மணிக்கு கேட்கிறார், செய்ய மாட்டேன். 12 மணிக்கு கேட்கிறாரு, செய்ய மாட்டேன். 2 மணிக்கு கேட்கிறாரு, அப்புறம் 4 மணி வச்சுக்கலாம், 6 மணி. எத்தனை டைம் கேட்டிருக்கிறாரு? 7 மணி. அப்போ 8வது டைம் பண்ணாருன்னா 8வது டைம் அதே தப்பு பண்ணி நான் செய்யவே மாட்டேன்னாருன்னா என்ன பண்ணலாம்? அப்போ கேட்பார் பேதுரு, அப்போ 7 டைம் போதுமா? இப்போ 7 என்ன ஆக்குறாரு கர்த்தர் இயேசு? ஐயோ ஆண்டவரே, அவரு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். காலைல 10 மணிக்கு சொன்னார், 11 மணிக்கே வந்து பண்ணிட்டு அப்பயும் வந்து என்ன பண்றாரு? செய்ய மாட்டேன்னு சொன்னாரு, நான் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா 12 மணிக்கு செஞ்சிட்டாரு. மறுபடியும் என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 490 முறையும் பண்ணிட்டு 490 முறையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அடுத்து செய்வாரா செய்ய மாட்டாரா? நமக்கு எப்படி கிடைக்கும் உத்தரவாதம்? இப்ப சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தை நான் செய்ய மாட்டேன், செய்வாரா செய்ய மாட்டாரா நமக்கு தெரியாது. இல்ல, விசுவாசிக்கும். நம்பிக்கை விசுவாசம் வேற வேற அர்த்தம். விசுவாசம்னா இப்ப தேவன் சொல்ற நமக்கு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன், ஆனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, நடந்தது இல்ல, ஆனா என்ன பண்றோம்? அதே போல நான் இனிமேல் உங்களை காயப்படுத்த மாட்டேன், இப்பதான் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணாரு? அது 490 முறையும் இதே வார்த்தை தான், செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன். ஒருவேளை 491வது முறையும் வந்து சொல்லாரும், நம்ம என்ன பண்ணது? அது விசுவாசிக்கணும். சரி, செய்ய மாட்டார் என்று என்ன பண்ணணும்? பேதுருக்கு ரொம்ப பேஜாராயிருச்சு. அப்பதான் ஆண்டவரே, இந்த அளவுக்கு விசுவாசம் வைக்க முடியாது, பட் இந்த அளவுக்கு விசுவாசத்தை உங்களுக்கு என்ன பண்ணுங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமா, இவ்வளவு தூரம் விசுவாசிக்கணுமா ஒருத்தர? இல்லைங்களா? அவரு திருந்துவார்னு எதிர்பார்த்தேன், திருந்திட்டார்னு எதிர்பார்த்தேன், மறுபடியும் என்ன பண்றாரு? திருந்தல, செய்ய மாட்டேன்றாரு. கேட்டுக்கலாமா? சரி, நீங்க செய்ய மாட்டீங்க, என்ன பண்றேன்? அடுத்த 1 hour என்ன மாதிரி? இதுதான் விசுவாசம். சகலத்தையும் என்ன பண்ணும்? என் சத்ரு இல்லைங்களா? இந்த பூமியில நம்ம மரிக்கிற வரைக்கும் இல்லைங்களா, அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணிடணும்? சரி, நான் ஏத்துக்கிறேன், நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனா நமக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார். இப்படி எது வரைக்கும் ஏத்துக்கிறது கேட்டா, இப்பதான் அடுத்த பாயிண்ட், சகலத்தையும் நம்பும்.
நம்பும் என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்பும்னா நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் நம்புறேன். இந்த நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு என்ன மீனிங்னா, நம்பிக்கை அப்படின்னால என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு. என்னங்களாமா? எதிர்பார்ப்பு இல்லைங்களா? நம்ம பொதுவா நம்ம நம்பிக்கை என்று சொல்லிட்டோம்னா உடைய அர்த்தம் என்ன? ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் இல்லைங்களா? இல்லைங்களா? ஒரு லோனுக்கு அப்ளை பண்றோம், லோன் கிடைச்சிருமா? போயிட்டு இருக்கு. ஆனா என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? அப்ப நம்பிக்கைன்னா என்ன? எதிர்பார்ப்பு. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவார்? திருந்துவார். அந்த ஒரு நாள்ன்றது எப்போ? நம்ம இப்பவே எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கே என் மனைவி என் கணவன் சரியாயிரணும் அப்படிலாம் இல்லை. அது இந்த ஒரு நாள் எப்போ திருந்துவார்னா அது மேபி ராஜ்யமா கூட அவர் ராஜ்யத்துல வந்து தான் திருந்துவாருன்னு தான் என்னதான் பண்ணணும்? நம்பணும். நம்பிக்கை இருக்கணும். சகலத்தையும் நம்பும். அந்த ராஜ்யத்துல வந்து அவர் திருந்துற வரைக்கும் அது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டாலும் அவர் என்னென்ன கஷ்டம் கொடுத்துட்டாலும் நான் செய்ய வேண்டியது என்னங்களா? சகலத்தையும் சகிக்கும். கடைசி பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், சகலத்தையும் அது வரைக்கும் அவர் திருந்துற வரைக்கும் நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? சகிச்சுட்டு தான் இருக்கணும். சகிச்சுட்டே இருக்கணுமா பிரதர்? ஆமா, சகிச்சுட்டே இருக்கணுமா? ஒரு லிமிட் இல்லையா? இல்ல, லிமிட்டே இல்ல. அவர் நீங்க எதிர்பார்க்கணும். கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப, அது ஒரு நாள் எப்ப வேணா இருக்கலாம். அது ஆனா கன்ஃபார்ம் எங்க? கண்டிப்பா சொல்லலாம். அது நம்ம தைரியமா நம்பலாம் இல்லைங்களா? ஆனா அது வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், காயப்படுத்துறது என்னதான் பண்ணும்? சகிச்சுட்டு தான். பதிலுக்கு நன்மை, நன்மை ரொம்ப முக்கியம். நீங்க நான் சகிக்கிறேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன் பிரதர், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் பிரதர், அவர் நிறைய பண்ணிருக்கிறாரு, நான் அவருக்கு பதிலுக்கு பதில் செய்ய மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன், ஆனா அதே நேரத்துல என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன கிடையாது? அகாப்பே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என் லைஃப்ல நான் இவர்கிட்ட நான் அதோட அவ்வளவுதான், கட் பண்ணதான். இது வரைக்கும் நான் மூஞ்சியை பார்த்து என்ன பண்ணதில்ல, பேசினதே இல்லை. நான் அதோட தொடர்பை கட் பண்ணிட்டேன். இவரு வேண்டாம் அப்படின்னு யாராவது லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, போய் அகாப்பே அன்பை காண்பி. அகாப்பே அன்பை காண்பிக்கிறதுக்கு அருமையா சத்துருக்கள் இருக்கிறாங்க. சத்துருக்கள் இருக்கணும், அப்பதான் என்ன அன்பு காமிக்க முடியும். அகாப்பே அன்பு. சகோதரர்களே நமக்கு என்னவா மாறுவாங்க? சத்துருக்களா மாறுவாங்கன்னா, இப்ப சத்துருவா மாறின பின்னாடி இவரு சத்துருவா இருக்கிறாரு, ஆகையினால நான் வேற சபைக்கு போறேன் அப்படின்னா அது நல்ல விஷயமே இல்லை. இங்க இருந்துகிட்டே சத்துருக்கள் மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், சகிக்கணும். அப்ப இதுதான் இப்படிப்பட்ட அகாப்பே அன்பை ஒருத்தர் அடைஞ்சு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார் வைங்களேன், உலகத்திலே ரொம்ப தரமான வாழ்க்கை. புரியுதுங்களா? உலகத்திலே தரமான, நல்ல ஒரு நிலையான, நல்ல ஹை ஸ்டாண்டர்டா, எப்படி சொல்லலாம், ஒரு உயர்தர வாழ்க்கை இது தெரியுங்களா? அகாப்பே அன்பை காமிக்கிற வாழ்க்கை. இந்த லைஃப உலகத்துல யாருமே வாழ தெரியாது, வாழ முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அகாப்பே அன்பை காமிச்சு வாழ்ந்தாங்கன்னா இந்த பூமியிலே அவங்க லைஃப் பாத்தீங்கன்னா எல்லா பணக்காரங்களை விட, பெரிய பெரிய படிப்பாளிகளை விட ரொம்ப உயர்தரமான ஒரு லைஃப் எதுனா இந்த அகாப்பே அன்பை காமிச்சு வாழக்கூடிய. ஆனா இந்த அன்பை காமிக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்காதுன்னா மாம்சத்துக்கு அங்க பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த அகாப்பே பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம கர்த்தருடைய சாயலை அடைஞ்சிட்டோம். கர்த்தருடைய சாயலை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நிக்கணும் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம், மரண பரியந்தம். இதுதான் நம்முடைய இலக்கு. சகோதரர்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். சத்துருக்களா மாறும் போது சத்துருக்கள் மேல என்ன பண்ணும்? அன்பு செலுத்தணும். அதனால்தான் இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்ம எல்லாரும் போகணுமா இல்லைங்களா? பட் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகணும்னா
அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரணும். அது என்னங்களாமா? அது என்ன சகோதர அன்பு இல்லையா? அதுவே இவ்வளவு விஷயம்னா இந்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு அன்பை நம்ம வளர்ந்துருக்கணும். சகோதர அது என்னன்றதை நம்ம இன்னொரு சமயத்துல என்ன பண்ணலாம். சகோதர அன்பு என்றால் என்ன, அதை எப்படி காமிக்கணும், அது ஏன் காமிக்க முடியறது இல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுது அப்போ. ஆமா, அதுலயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? சகோதர அன்புலயே நிறைய நேரங்கள்ல கஷ்டமாயிடுது. இதுலயே ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா இந்த பாயிண்ட படிக்கலாம், கேட்கலாம், பேசலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. அதனால சகோதர சகோதரிகளே, சோ இன்றைய நாள் தேவன் நமக்கு எல்லாருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. சோ இமிடியேட்டா இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், சத்துருக்கள் நீங்க லிஸ்ட போட்டு வச்சிட்டீங்களா, இப்பவே போயிட்டு அட்லீஸ்ட் போன்ல என்ன பண்ணலாம், போயிட்டு நல்லா இருக்கிறீங்களா, பேசுவோமா, நல்லா இருக்கீங்களா, ஏதாவது உதவி வேணும்னா கேளு, நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க இல்லைங்களா. ஸோ ஒப்புரவாகிறது ரொம்ப நல்லது. பட் சத்துருக்கள் கிட்ட நாம அன்பு செலுத்தணும், சகிக்கணும். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென். முடிவு முடிவு லவோதிகாயின் சபை நம்பிக்கை சகோதர சின்னப்பா. அன்புக்குரிய நாம் அனைவரும் சேர்ந்து லவோதிக்கா சபை நம்பிக்கையை அறிக்கையிடலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையிலும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையிலும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படி யாசுவா மெசியா இப்பொழுது 2ஆம் வருகையில் வந்து 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்புகிறோம். லவோதிக்கா எனும் 7ஆம் சபை காலத்தில் பிரதான பாவியும் வாந்தி பண்ணும் நிலையில் உள்ள எங்களை சீர்திருத்தி நீதிமானாக்கி புடமிட்டு சிட்சித்து சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உத்தமமான மனவாட்டியாக ஆயத்தமாகிறோம் எனவும் நம்புகிறோம். மேலும் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் எங்களை மாம்ச சரீரத்தில் பலி செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனை செய்வதில், தேவ இரக்கத்தில் விசேஷித்த ஒப்புரவாகுதலிலும், நல்மனசாட்சி உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுதலிலும் தேவனால் எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் என நம்பி சத்தியத்துக்கு தூணும் நற்சாட்சியும் உள்ள பரிசுத்தவான்களின் சபையாகிறோம் எனவும் நம்புகிறோம். பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் ஒழித்து புதிய மனிதனின் சக அங்கங்களின் சகோதர சிநேகத்தில் தலையாகிய கிறிஸ்துவில் அன்போடு சத்தியம் எனும் கணுக்களினால் இணைந்து வளர்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இச்சையினால் தீமை நிறைந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பிதாவாகிய தேவனின் பூரண சற்குணத்தின் நற்குணசாலிகளாக வேத வாக்கியங்களை நிதானமாக தினந்தோறும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து உத்தமனாகும்படிக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாகும்படிக்கும் பிரதிஷ்டைக்குரிய தேவ வல்லமையான பரிசுத்த ஆவியால் அபிஷேகத்தின் புதிய மனிதனை உறுதியாய் தரித்து கொண்டதை நம்பி பரிசுத்த அழைப்பின் பங்காளிகள் எனவும் நம்புகிறோம். நீதி, பரிசுத்தம், உண்மை, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், விசுவாசம், சாந்தம் மற்றும் நிச்சயடக்கம் ஆகிய ஏராளமான அன்பு எனும் கனியோடு நாங்கள் அதிக ஜாக்கிரதையில் விசுவாசத்தோடு தைரியமாய் ஞானத்தில் வளர்ந்து அதனால் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் மேலும் பக்தியினால் சகோதர சிநேகிதத்தில் மேலான அகாவே அன்பில், அதாவது எதிரியை அன்பு செய்யவும், வாய்ப்பு கிடைத்தால் கிறிஸ்து போல் ஜீவனை கொடுக்கவும், அன்பில் பெருகி முழுமையான மனத்தாழ்மையில்
எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நல்ல போராட்டத்திலும் ஓட்டத்திலும் விசுவாசத்திலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம் என கர்த்தராகிய யாசுவா மிசியாவின் மூலம் பிதாவை நம்புகிறோம். ஆமென். பாடல் குயவனே குயவனே.